தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். 2005ஆம் ஆண்டு திரு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய அமானுஷ்யத்தை வைத்து மையமாக எழுதப்பட்ட ஒரு த்ரில்லர் வகை நாவல்தான் இந்த கிளியுகம். 2 வெவ்வேறான கதைகள் நடக்கும். அந்த 2 கதைகளும் ஒன்றாக சந்திக்கும் பொழுது இந்த கதையில் பல மாறுதல்கள் ஏற்படும். ஆகவே இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள். ஒரு சிறந்த த்ரில்லர் அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். நிறைய நண்பர்கள் நம்முடைய நாவலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதனால் எங்களால் மேற்கொண்டு நிறைய நாவல்களை உற்சாகத்தோடு பதிவு செய்ய முடியும். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய கிளியுகம். அத்தியாயம் 1. மழை லேசாய் தூறிக்கொண்டிருந்த ஒரு சனிக்கிழமையின் முன்னிரவு நேரம். வானம் இடைவெளி விட்டு உரும மின்னல் அவ்வப்பொழுது டார்ச் அடித்து மழை மேகங்கள் எந்த திசையில் போய்க் கொண்டிருக்கின்றன என்று வேவு பார்த்தன. மனநல டாக்டர் மிருத்யுஞ்சன் கடைசி பேஷண்டை பார்த்துவிட்டு மணிக்கட்டில் நேரம் பார்த்தார். மணி 10:30. மாலினி டாக்டர் குரல் கொடுக்க வெளியே நர்ஸ் யூனிஃபார்ம் அணிந்த மாலினி உள்ளே வந்தாள். பேஷண்ட் யாரும் இல்லையா? இல்ல டாக்டர். சரி, ஜன்னலை சாத்து, கிளம்பலாம். மழை எந்த நிமிஷமும் பொத்துக்கும் போல இருக்கு. மாலினி தலையாட்டி விட்டு முன்பக்க அறைக்கு போய் கண்ணாடி ஜன்னல்களை சாத்த முற்பட்ட போது வாசற்படியில் ஏறிக்கொண்டிருந்த 2 பேர் பார்வைக்கு கிடைத்தார்கள். அந்த 2 பேருமே இளைஞர்கள். மாலினி ஜன்னலை மூடாமல் அவர்களை நோக்கி போனாள். யார் வேணும்? டாக்டர் இருக்காரா? 2 பேர்களில் ஒருவன் கேட்டான். இருக்காரு, பார்க்கணுங்க. 2 பேர்ல யார் பேஷண்ட்? முகத்தில் தாடி வழிக்காத பக்கத்தில் நின்றிருந்த அந்த இளைஞனை சுட்டி காட்டினான் அவன். ஒரு நிமிஷம் இப்படி உட்காருங்க, டாக்டர் கேட்டுட்டு வரேன். அவர்கள் அங்கிருந்த நாற்காலிகள் உட்கார்ந்து கொள்ள மாலினி டாக்டருடைய அறைக்குள் நுழைந்தாள். வாஷ் பேசனில் கை கழுவி கொண்டிருந்தவர் திரும்பினார். என்ன, மறுபடியும் பேஷண்டா? ஆமா டாக்டர். யாரு? 2 பேர் வந்திருக்காங்க. சரி, வர சொல்லு. ஈரக்கையை டவலால் துடைத்து கொண்டே டாக்டர் மிருத்யுஞ்சன் நாற்காலிக்கு வந்து சாய்ந்தார். அடுத்த சில வினாடிகளில் அந்த 2 இளைஞர்களும் உள்ளே நுழைந்தார்கள். கைகளை குவித்தார்கள். எதிரில் இருந்த நாற்காலிகளை காட்டியதும் அவர்கள் உட்கார்ந்தார்கள். மிருத்யுஞ்சன் 2 பேர்களையும் உன்னிப்பாய் பார்த்து கொண்டே கேட்டார். உங்கள யாருக்கு என்ன ப்ராப்ளம்? இவனுக்கு தான் டாக்டர். முகத்தில் கொஞ்சம் தாடி இருக்கின்ற நபரை காட்டினான் மற்றவன். சரி, பிரச்சனையை சொல்லுங்க. டாக்டர், இவன் பேரு கலிவரதன், என்னோட பேரு காசி. 2 பேருமே சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். +2 வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அதுக்கப்புறம் இவன் படிக்காம அவனுடைய சொந்த தொழிலான விவசாயத்தை பார்த்தான். நான் MBA படிச்சுட்டு தற்சமயம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்குமே வீடு கல்வீராம்பாளையத்துல இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்துக்குவோம், மணிக்கணக்கில் பேசிக்குவோம் என்று அவன் சொல்ல, கல்வீராம்பாளையமா? அது எங்க இருக்கு என்று டாக்டர் கேட்க, மருதமலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் டாக்டர். அது அங்கிருந்து மருதமலைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரும் என்று அவன் சொல்ல, ஓ சரி சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கலிவர்தனுக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று டாக்டர் கேட்க, கடந்த 10 நாளா இவன் கொஞ்சம் இயல்பாவே இல்ல டாக்டர். ஏதோ பேசுறான். சில நேரங்கள்ல மட்டும்தான் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சமயத்துல ரொம்ப தெளிவா இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு இவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அதான் டாக்டர் உங்ககிட்ட கூட்டு வந்தேன் என்று அவன் சொல்ல, சரி ஓகே. இப்போ உங்க நண்பர் தெளிவா இருக்காரா? தெளிவா இருக்கிறதுனால தான் இப்போ உடனடியாக உங்ககிட்ட கூட்டு வந்தேன் டாக்டர் என்று அவன் சொல்ல, ஓ ஓகே. கலிவர்தனுக்கு என்னன்னு இப்ப பாத்துடலாம் சொன்ன மிருத்யுஞ்சன் கலிவர்தனை ஏறிட்டார். கலிவர்தன், உங்களுக்கு என்னன்னு நீங்க தான் சொல்லணும். எல்லா விஷயங்களுமே நம்ம மூளையோட சம்பந்தப்பட்டதுதான். அதை நாம அணுக வேண்டிய முறையில அணுகுனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணிடலாம். மனசுக்குள்ள எந்த பயமும் வேண்டாம். சொல்லுங்க. கலிவரதன் தன் தாடையை மெல்ல தடவி கொண்டே டாக்டரிடம் நிமிர்ந்தான். டாக்டர், இயற்கையிலே எனக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. எல்லா கோவிலுக்குமே போவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கணுவாய்க்கு பக்கத்துல இருக்கிற சமய சஞ்சீவி அனுமர் கோவிலுக்கு போனேன். நான் போனப்ப கோவில்ல யாருமே இல்ல. அது ஒரு மத்தியான நேரம். கோவில் நடையும் பூட்டி இருந்துச்சு. கோவில் திறக்கிற வரைக்கும் அங்கிருந்து ஒரு திட்டு மேல உட்காந்து மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்த குரங்குங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. திரும்பி பார்த்தேன். ஜடா முடியோட ஒரு சாமியார் நின்றுட்டு இருந்தாரு. கலிவரதன் இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திவிட்டு மௌனமாயிருக்க டாக்டர் மிருத்யுஞ்சன் அவனுடைய தோள் மேல் கை வைத்தார். சொல்லு. ஒரு சாமியார் நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் கலிவரதன் கஷ்டப்பட்டு எச்சிலை விழுங்கி விட்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். அந்த சாமியார் என்ன பார்த்து மெல்ல சிரிக்கவும் நான் கொஞ்சம் பயத்தோட எழுந்து நின்னேன். அவர் காலில் விழுந்து கும்பிடுன்னு போல தோணுச்சு. கும்பிட்டேன். அவர் என் தலைமையில கை வச்சு, என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. நான் தெரியலன்னு சொன்னதும் அவர் பலமா சிரிச்சாரு. அப்படி சிரிச்சப்ப தெரிஞ்ச அவருடைய பல்வரிசை தங்கத்தால செஞ்சது மாதிரி ஜொலிச்சிச்சு. நான் மெய்மருந்து அவரையே பார்த்துட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, என்னை எல்லாரும் ஸ்வர்ணதேக சுவாமிகள்னு சொல்லுவாங்க. நான் அவரை மறுபடியும் கும்பிட்டேன். நீ ஹனுமன் பக்தனா
அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நான் ஆமான்னு தலையாட்டினதும், எங்கே ஹனுமன் மேலே ஒரு வரி சொல்லு கேட்போம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணி வச்சிருந்த ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமஸ்துதேன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னேன். கலிவரதன் மறுபடியும் இந்த இடத்தில் பேச்சு நிறுத்திவிட்டு மௌனமாக டாக்டர் மிருத்யுஞ்சன் அவனுடைய தோளை தட்டினார். சொல்லு அப்புறம். நான் சொன்ன ஸ்லோகம் நல்லா இருந்ததான்னு ஸ்வர்ணதேச சுவாமிகள் என்ன பாராட்டிட்டு, உனக்கு உண்மையான காயத்ரி மந்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொன்னேன். நான் உனக்கு சொல்லித்தரட்டுமா அப்படின்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொன்னதும், என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு மலை படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அவருடைய பின்னாடியே போனேன். ஒரு சின்ன பையன் மாதிரி அவர் அந்த மலை படிக்கட்டுகளில் தாவி தாவி ஏறி போனார். அவருடைய வேகத்துக்கு முன்னால் என்னால் ஈடு கொடுக்க முடியல. உடம்பு பூராவும் வேர்த்து விறுவிறுக்க ஏறி போனேன். ஒரு அரை மணி நேரம் இருக்கும். பாறை குடைவுக்கு பின்னாடி தெரிஞ்ச பாழடைஞ்சு போன மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சாரு அந்த ஸ்வர்ணதேச சுவாமிகள். நானும் பின்னாடியே உள்ளே போனேன். மண்டபத்துக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்துச்சு. உள்ளே போன சுவாமிகளை காணலை. நானும் சுவாமி சுவாமி அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்தேன். சுவாமிகள் மண்டபத்தோட ஒரு மூலையில் சம்மணம் போட்டு உட்காந்துருந்தாரு. உடம்பு பூராவும் ஏதோ தங்கப்பொடி தூவுன மாதிரி அப்படி ஜொலித்துச்சு. வா இப்படி வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னார். நானும் போய் உட்கார்ந்தேன். இன்னும் பக்கத்தில் நகர்ந்து வா அப்படின்னு சொன்னார். நகர்ந்தேன். அந்த சமயத்தில் பேச்சை நிறுத்தினான் கலிவரதன். மிருத்யுஞ்சன் அவன் தோளை தொட்டார். சொல்லு. அந்த சமயத்தில் இறுக்கமான முகத்தோடு அப்படியே உட்கார்ந்திருந்தான் கலிவரதன். கைகளும் கால்களும் ஒருவித நடுக்கத்திற்கு உட்பட்டிருந்தன. அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த காசி மிருத்யுஞ்சனை ஏறிட்டான். பதட்டமாய் சொன்னான், டாக்டர், கலிவரதன் இப்போ தன்னோட இயல்பான நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவும் பேச மாட்டான். அப்புறம் அவனோட பேச்சு நடவடிக்கைகளும் வித்தியாசமா இருக்கும். இப்போ உங்ககிட்ட சொன்ன அந்த கணுவை ஸ்வர்ணதேச சுவாமிகளுடைய சம்பவத்தை என்கிட்டையும் சொல்லியிருக்கான். அவன் ஒவ்வொரு முறை சொல்றப்போவும் இதே இடத்துல சரியா நிறுத்திடுவான். அதாவது சுவாமிகள் மண்டபத்தின் ஒரு மூலையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தார். உடம்பு பூராவும் ஏதோ தங்கப்பொடி தூவுன மாதிரி ஜொலித்தது. வா இப்படி என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொன்னார். போய் உட்கார்ந்தேன். இன்னும் பக்கத்துல நகர்ந்து வான்னு சொன்னார். நகர்ந்தேன். அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லும்போதே அவன் மௌனம் ஆயிடுவான். கையும் காலும் மெல்ல நடுங்கும். அந்த நடுக்கமெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான். அப்புறம் ஒரு வித்தியாசமான கலிவரதனை நாம பார்க்க முடியும். டாக்டர் மிருத்யுஞ்சன் காசியிடம் நிமிர்ந்தார். கணுவாயில உண்மையிலேயே இவர் சொல்ற மாதிரி அந்த ஸ்வர்ணதேச சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரா? நான் போய் விசாரிச்சேன் டாக்டர். சமய சஞ்சீவி அனுமன் கோவில்ல குருக்கள் கிட்டேயே கேட்டேன். ஸ்வர்ணதேச சுவாமிகள்னு ஒருத்தர் அந்த மலையில வாசம் செய்யறது உண்மைதானா? ஆனா அவர் அவ்வளவு சுலபத்துல யார் பார்வைக்கும் கிடைக்க மாட்டாராம். திடீர்னு காட்சி கொடுத்துட்டு மரங்களுக்கு பின்னாடி மறைஞ்சு போயிடுவாராம். இந்த 10 வருஷ காலத்துல நானே 4-5 தடவை தான் பார்த்துருக்கேன். மலையில மேல் பாகத்துல இருக்கிற ஆதிவாசிங்க சுவாமிகளை அடிக்கடி பாக்குறதா சொல்லுவாங்கன்னு கோவில் குருக்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றத பார்த்தா அந்த சுவாமிகள் தான் கலிவரதன் ஏதோ பண்ணியிருப்பாருன்னு தோணுது. காசி புன்னகைத்தான். டாக்டர், இது விஞ்ஞான யுகம். எல்லாமே சயின்ஸு. பிள்ளையார் சிலை பாலை குடிச்சதா சொன்னாலும் சரி, மேரி மாதாவோட கண்ணில் ரத்தம் வடியுதுன்னு சொன்னாலும் சரி, அதுலேயும் சயின்ஸு தானே விஞ்ஞானிகள் அடித்து சொல்கிற காலம் இது. புராண காலம் இல்லை இது. கலியுகம். கலிவரதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு பக்தி காரணமாக இருக்க முடியாது டாக்டர். நீங்கள் ஒரு மனநல மருத்துவர். கலிவரதனை சரியானபடி ஹேண்டில் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் சரியாயிடுவான் டாக்டர் என்று காசி சொல்ல, ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கலிவரதன் நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு தான் அவருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியும். காத்திருந்தார்கள். காத்து கொண்டே இருந்தார்கள். சரியாய் 10 நிமிஷம். கலிவரதனுடைய உடலில் பரவி இருந்த நடுக்கம் நின்றது. முகம் ஒரு தெளிவான நிலைமைக்கு வர கண்களுக்குள் ஒரு ஒளி பரவி நின்றது. சுற்றும் முற்றும் பார்வை அலைந்தது. பின் சுவற்றில் மாட்டியிருந்த தலை, கபாலம், மூளையின் வரைபடங்களை பார்த்து கொண்டே இருந்தான். பார்வை நிலைக்க நிலைக்க கலிவரதனுடைய உதடுகளில் புன்னகை அரும்பியது. இது ஊன் உடம்பு ஆலயமா? கலிவரதன் கேட்ட கேள்விக்கு பக்கத்தில் இருந்த காசி அதே தோணியில் ஆமாம் என்று சொன்னதும் கலிவரதன் 10 வினாடி தியானத்தில் இருப்பவனைப் போல கண்களை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு பின் திறந்தான். கணீர் என்ற குரலில் பேச ஆரம்பித்தான். முன்பு பேசிய கலிவரதனுடைய குரல் அல்ல அது. இந்த ரத்தம் சதை நிரம்பிய உடம்பை இறப்பில் இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று சித்தர்களுக்கெல்லாம் குருவான திருமூலர் சொல்லியிருக்கிறார். அந்த உபாயம் உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் மிருத்யுஞ்சன் சுவாரஸ்யமாகி தெரியாது என்பது போல தலையை ஆட்ட
கலிவரதன் வெண்கல குரலில் பாட ஆரம்பித்தான். இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டா, உறக்கத்தை நீக்கி உணரவல்லார்க்கு இரக்கவும் வேண்டா, இரக்கலுமாமே. பாடலை பாடி முடித்ததும் அறைக்குள் மௌனம். கலிவரதனே பேச்சை ஆரம்பித்தான். என்ன பாடலின் பொருள் புரியவில்லையா? புரியவில்லை. புரியும்படியாக சொல்லட்டுமா? சொல்லுங்கள். கலிவரதன் ஒரு சித்தரை போல வலது கையை உயர்த்தி வைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அத்தியாயம் 2. என்னங்க சொல்லு பர்வதம். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோவப்படாம எரிஞ்சு விடாம கேட்கணும். இரவு 10 மணியை சுவர் கடிகாரம் காட்ட படுக்கை அறை கட்டிலில் மல்லாந்து படுத்திருந்த சந்திரசேகரன் ஒருக்களித்து படுத்து தன் மனைவியை பார்த்தார். என்ன சொல்ல போற? அது சொல்லு. கோவப்படலன்னா சொல்றேன். சரி, படமாட்டேன், சொல்லு. சந்திரசேகரன் கேட்க, ஒரு 2 நாளைக்கு லீவு போடுங்களேன் என்று அவருடைய மனைவி பர்வதம் சொல்ல, எதுக்கு? திருக்காடையூர் அபிராமி கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. இப்ப என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம்? உங்களுக்கு போன வாரமே 60 வயசு முடிஞ்சாச்சு. விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க சொன்னதுனாலதான் பிறந்த நாளை கொண்டாடவே இல்லை. ஆனா 60 வயசு நிறைஞ்சா ஒருத்தவர் கண்டிப்பா திருக்கடையூர் கோவிலுக்கு போகாம இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால போயிட்டு வரலாங்க என்று மனைவி பங்கஜம் கேட்க, அட அறிவு கெட்டவளே, உனக்கு எத்தனை வாட்டி தான் படிச்சு சொல்றது? அரசாங்க பொதுப்பணித்துறையில நான் ஒரு பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்கேன். அரசாங்க ரெக்கார்ட்ஸ் படி எனக்கு வயசு 57 தான். அதை வச்சு பார்த்தா எனக்கு இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்கு. என்னோட உண்மையான வயசு ஒன்றை தவிர வேற யாருக்கும் தெரியாதபடிக்கு சர்வ ஜாக்கிரதையா இருந்துட்டு வரேன். இந்த நிலைமையில நீயும் நானும் திருக்கடையூர் கோயிலுக்கு போய் சஷ்டியப்த பூர்த்தி பூஜை பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஜூனியர் விகடன்லையும் நக்கீரன்லையும் கவர் ஸ்டோரி எழுதிருவாங்க. உடனே சீஃப் செக்ரட்டரி இருந்து எனக்கு ஒரு மெமோ வரும். நான் போய் அவருக்கு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கணும். என்னோட உண்மையான வயசை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு என்கொயரி கமிஷனை போட்டு உயிரை எடுத்துருவாங்க. இதெல்லாம் தேவையாடி என்று அவர் சொல்ல, இதோ பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 60 வருஷங்கிறது மிகப்பெரிய விஷயம். 60 வயசை பூர்த்தி பண்ணினவங்க கண்டிப்பா திருக்கடையூர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சே ஆகணும். ஸ்ரீ மார்க்கண்டேயரையும் ஸ்ரீ கால சம்சார மூர்த்தியையும் ஸ்ரீ அபிராமியையும் தரிசனம் பண்ணியே ஆகணும் என்று பர்வதம் சொல்ல, சரி பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்படி குதர்க்கமா பேசாதீங்க, சாமி காரியம். சரின்னு சொல்லுங்க, 2 நாள் தான், காரை எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாங்க என்று பர்வதம் பக்குவமாக சொல்ல, சரி வரேன், வெறும் தரிசனம் மட்டும்தான், இந்த பூஜை எல்லாம் வேண்டாம். அப்பாடா, இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே. எப்போ போலாம்? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போலாமா? அப்படியெல்லாம் சட்டுப்பட்டுன்னு கிளம்ப முடியாதுரி. டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. 2 நாள்ல மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வராரு. அவர் கூட நானும் போய் 3 நாள் டேம்களை சுற்றி காட்டணும். அவர் டெல்லிக்கு போன பின்னாடி ஸ்டேட் மினிஸ்டர் வராரு. அந்த ஆளுக்கு வறட்சி மாவட்டங்களை சுற்றி காட்டணும் என்று அவர் புலம்பிக் கொண்டே சொல்ல, சரிங்க, எப்போ தான் கிளம்பலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த வாரம் போகட்டும், சொல்கிறேன் என்று அவர் பேச டெலிஃபோன் அடித்தது. யாருன்னு பாரு பர்வதம், எவனாவது கான்ட்ராக்ட்காரனாக இருந்தா ஐயா இன்னைக்கு சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டாருன்னு சொல்லிடு. பர்வதம் தலையை ஆட்டி விட்டு ரிசீவரை எடுத்து வலது காதுக்கு கொடுத்து செவி மடுத்து விட்டு கணவனிடம் திரும்பினாள். என்னங்க, கலெக்டரோட பிஏ பேசுறாருங்க. ஐயோ, கொண்டா. ரிசீவரை பறிக்காத குறையாக வாங்கி காதுக்கு ஒற்றினார். வணக்கம் சார். சந்திரசேகர், கலெக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சென்ட்ரல்ல இருந்து நாளைக்கு மறுநாள் சாயந்தரம் இங்க வராரு. அவர் வரும்போது அணைகளுடைய நீர்மட்டம் குறித்த பிரச்சனைகளை பேசும்போது சில தகவல்களை அவருக்கு சொல்லக்கூடாதுன்னு சிஎம் செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கலெக்டர் பேச விருப்பப்படுறாரு. அணைகள் சம்பந்தப்பட்ட ஃபைலு உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாம் சார். ஃபைல்களை எடுத்துக்கிட்டு கலெக்டர் பங்களாவுக்கு வந்துடுறீங்களா? கலெக்டர் உங்களுக்காக அவரோட வரவேற்பறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே புறப்பட்டு வரேன் சார். ப்ளீஸ் கம். சந்திரசேகரன் ரிசீவரை வைத்துவிட்டு மனைவி பர்வதத்தை பார்த்தார். என்னோட பொழப்ப பாத்தியாடி, ராத்திரியில் தூங்க கூட விட மாட்டானுங்க. இந்த லட்சணத்தில் கோவில் காலத்துக்கு வர போகணும்னு சொல்கிறேன். சந்திரசேகரன் பரபரவென்று லுங்கியை களைத்து விட்டு ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸுக்கு மாறி பீரோவுக்கு போய் ஃபைல்களை அள்ளி கொண்டார். பர்வதம், கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கோ. ஏங்க, வர நேரம் ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக ஆகும். ஆனால் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன். சந்திரசேகரன் வெளியே வந்து காரில் கிளம்பியதும் பர்வதம் காம்பவுண்ட் கேட்டையும் வாசல் கதவையும் சாத்தி கொண்டு உள்ளே வந்தாள். 1 மணி நேரம்னு சொல்லிட்டு போகிறாரு, எத்தனை மணிக்கு வராரோ? முனகிக் கொண்டே படுக்கை அறைக்குள் கதவை சாத்தியவள் தூக்கம் வராமல் இருக்க 1 மணி நேரத்திற்கு டிவி பார்க்கலாம் என்று நினைத்து ரிமோட் கண்ட்ரோலை தேடினாள். தேடிக்கொண்டிருக்கும் போதே டெலிஃபோன் குரல் கொடுத்தது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, யார் பேசுறீங்க?
நான் கலெக்டரோட பிஏ பேசுறேம்மா. சார் வீட்டில் இருக்காரா, கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு. அடடே, ஏன்? இந்த ராத்திரி நேரத்தில் அவரை ஏன் தொந்தரவு படுத்தணும்? நாளைக்கு காலையில் பேசிக்கலாமேன்னு கலெக்டர் சொல்லிட்டாரு. அப்படிங்களா? ஆனால் அவர் வந்துட்டு இருக்காரே. சரி, செல்ஃபோன் கொண்டு போயிருக்காரா? கொண்டு போயிருக்காருங்க. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா அவருக்கு தகவல் கொடுத்துட்றீங்களாம்மா? என்னோட செல்ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. நோ ப்ராப்ளங்க, நான் தகவல் கொடுத்துட்றேன். சொன்ன பர்வதம் இணைப்பை துண்டித்து விட்டு தன் கணவருடைய செல்போன் எண்ணை உடனே டயல் செய்தாள். என்கேஜ் டோன் கேட்டது. மறுபடியும் டயல் செய்தாள். இந்த தடவை ரெக்கார்ட் வாய்ஸ், பெண் குரல். இந்த சந்தாதாரர் சுவிட்ச் ஆஃப் செய்து இருப்பதால் அவரை இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாது. சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மனுஷன் எதுக்கு தான் இந்த செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரோ என்று அவள் புலம்பிக் கொண்டே மறுபடியும் டயல் செய்தாள். அதே ரெக்கார்டட் வாய்ஸ். பர்வதம் களைத்து போனவளாய் சோஃபாவுக்கு சாய்ந்தாள். சரி, கலெக்டர் பங்களாவுக்கு போய்விட்டு அவரே திரும்பி வரட்டும். காத்திருந்தாள், காத்திருந்தாள். நிமிடங்கள் கரைந்து சுவர் கடிகாரம் 11 மணியை காட்டிய போது லேசாய் துணுக்குற்ற பர்வதம் மீண்டும் கணவனுடைய செல்போனுக்கு டயல் செய்தாள். அதே ரெக்கார்டட் வாய்ஸான் கேட்டது. கலெக்டர் பங்களாவுக்கு போனவர் இந்நேரம் திரும்பி இருக்க வேண்டுமே. சரி, கலெக்டர் பங்களாவுக்கு ஃபோன் செஞ்சு பார்க்கலாம். இவ்வாறு நினைத்த பர்வதம் மேஜை டிராயரை திறந்து முக்கியமான டெலிஃபோன் நம்பர்கள் குறித்து வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து கலெக்டர் பங்களாவின் நம்பரை மனதில் வாங்கி கொண்டு டயல் செய்ய மறுமுனையில் உடனே ரிசீவர் எடுக்கப்பட்டது. கலெக்டர் பங்களாவா? ஆமா. கலெக்டர் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? நீங்க யாரு? பொதுப்பணித்துறையில டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் இன்ஜினியரா ஒர்க் பண்ற சந்திரசேகருடைய மனைவி பேசுறேன். ஓ, நீங்களாம்மா? நான் கலெக்டர் பங்களா செக்யூரிட்டி பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஐயா அங்க வந்திருக்காரா? ஐயாவா? வரலையம்மா. அங்கேதான் அவர் புறப்பட்டு வந்தாரு. உள்ள கலெக்டரோட பேசிட்டு இருக்காரோ என்னவோ. இல்லைங்கம்மா, கலெக்டர் தூங்கிட்டாரு. ராத்திரி 9 மணில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கலெக்டர் பங்களாவுக்கு யாருமே வரலையம்மா. உங்களுக்கு நல்லா தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது கலெக்டர் பங்களா, நான் செக்யூரிட்டி. இந்த பங்களாவுக்குள்ள இருக்கிற சின்ன செடி அசைஞ்சா கூட எனக்கு தெரிஞ்சிடும். சரி, நான் ஐயோட செல்லுக்கு ஃபோன் பண்றேன் சொன்ன பர்வதம் அந்த இணைப்பை துண்டித்து விட்டு கணவருடைய செல்லுக்கு டயல் செய்தாள். அந்த ரெக்கார்டட் வாய்ஸும் இப்பொழுது இல்லை. பர்வதம் வியர்த்து வழிந்தாள். எங்க போனார் இவரு? செல்போன் என்ன ஆச்சு? அடி வயிற்றில் ஒரு பகீர் உற்பத்தியாகி பர்வதத்தின் இரத்த ஓட்டத்தில் அது கலந்தது. அத்தியாயம் 3. கலிவரதன் ஏதோ அந்த கால சித்தரை போல கணீர் என்ற குரலில் பேச ஆரம்பித்தான். நான் சொன்ன பொருளின் பொருள் இதுதான். சிலர் இடது கையையும் பெரும்பான்மை வலது கையையும் உபயோகப்படுத்துகிறார்கள். அதேபோல் மூச்சு விடுவதற்கு மூக்கின் வலது பாதத்தையும் இடது பாதத்தையும் உபயோகப்படுத்துகிறோம். இந்த 2 முறையையும் மாற்ற வேண்டும். யானையின் துதிக்கையை போல் நம் தொண்டைக்குள் உள்நாக்கு தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அது 2 துவாரங்களை கொண்ட ஒரு மூக்கு போல் உள்ளது. ஒரு மனிதன் இந்த துவாரங்கள் வழியாக சுவாசிக்கவும் உள்நாக்கின் வழியாக உண்ணவும் பழகிவிட்டால் அவர்களுக்குள் ஒரு புதிய மாற்றம் நிகழ்கிறது. இந்த புதிய மாற்றம் பெற்றவர்கள் கண்ட உணவை உண்ண மாட்டார்கள். சீக்கிரத்தில் களைத்து போக மாட்டார்கள். எப்பொழுதும் இன்ப வெள்ளத்தில் வாழ்வார்கள். இதுதான் நான் சொன்ன பாடலின் பொருள். கலிவரதன் பேசி முடித்துவிட்டு மௌனமாகிவிட டாக்டர் மிருத்யுஞ்சன் ஒரு கேலி புன்னகையோடு கேட்டார். இந்த அரிய விஷயங்களை உங்களுக்கு சொன்னது யார் சுவாமி? இது எல்லாம் நான் படித்து உணர்ந்தது. எதில் படித்தீர்கள்? பிரம்மஸ்ரீ கணபதி சுவாமிகள் எழுதிய ஊன் உடம்பு ஆலயம் என்ற நூலில். இது எல்லாம் சாத்தியமா சுவாமி என்று டாக்டர் கேட்க, அஞ்ஞான இருளில் இருக்கும் மக்களுக்கு இது எல்லாம் சாத்தியமா என்று தோன்றும். ஆனால் மெய்ஞான வெளிச்சத்தில் இருக்கும் மகா சித்தர்களுக்கு அது சாத்தியமே. உள்நாக்கு வழியாக சுவாசித்தும் அதே உள்நாக்கு வழியாய் சாப்பிட்டும் வந்த காரணத்தால் தான் உடல் ஆரோக்கியத்தோடு ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர்களால் வாழ முடிந்தது. சித்த வித்தைகளை கற்றுக்கொண்டு அவர்களால் அற்புதங்கள் செய்ய முடிந்தது. மிருத்யுஞ்சன் பக்கத்தில் இருந்த காசியை பார்த்து கண் சிமிட்டி விட்டு கலிவரதனிடம் கேட்டார். சித்தர்கள் அப்படி என்ன அற்புதங்களை செய்து விட்டார்கள்? கலிவரதன் தன்னுடைய தாடை ரோமத்தை இடது கைவிரல்களால் தடவிக்கொண்டே ஒரு நமட்டு சிரிப்பும் சிரித்தார். காடை சித்தர் பார்வைப்பட்டு பட்டமரம் ஒன்று பச்சை பசேல் என்று துளிர்விட்டது. ஒரு இடையன் பாம்பு தீண்டி இறந்து கிடந்த பொழுது அவனால் வளர்க்கப்பட்ட பசுக்கள் எல்லாம் சுற்றி நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த சித்தர் திருமூலர்
பசுக்களுடைய நிலை கண்டு இறங்கி அந்த இடையனை உயிர்ப்பித்தார். பல சித்தர்கள் வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை தன் ஞானத்தால் உணர்ந்து பாடல்களாக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. காசி கஞ்சாடை காட்டி டாக்டரை முன்னறைக்கு கூட்டி போய் கிசுகிசுப்பாக பேசினான். இப்படிதான் டாக்டர், திடீர்னு இவன் சித்தர் காலத்து விஷயங்கள் எல்லாம் பேசுவான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நார்மலுக்கு வந்துருவான். அரசியல் பேசுவான், டிவி பாப்பான், FM கேட்பான் என்று காசி சொல்லிக்கொண்டே போக, அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடுறாரா என்று மருத்துவர் கேட்க, அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிய நேரத்துல படுக்கைக்கு போயிடுவான். ஆனா கடந்த ஒரு வார காலமா ஒரு புது பிரச்சனை டாக்டர். என்ன பிரச்சனை? கலிவரதன் சித்தர் மாதிரி சில நேரங்கள்ல பேசும்போது கிராமத்துல இருக்கிற சில பேர் குறுக்கிட்டு ஏதாவது கேட்பாங்க. அதுக்கு கலிவரதன் பதில் சொல்ல சில விஷயங்கள் பளிச்சிருக்கு. சிலருக்கு நோய்கள் குணமாயிருக்கு, சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பெருமழை பொழியும்னு சொன்ன மாதிரி ராத்திரி கிராமத்துல கனமழை, என்னைக்குமே நிரம்பாத குளம் நிரம்பி போச்சு. இப்படி இவன் ஏதாவது ஒன்னு சொல்லி அது நடக்கிறதுனால இவனை பாக்கிறதுக்காக கூட்டம் அலமோதுது டாக்டர். பேட்டி எடுக்கிறன்னு பத்திரிகைக்காரங்க வேற தொந்தரவு பண்றாங்க. இவன் விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாதனாலதான் உங்ககிட்ட இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு உண்மையிலேயே என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அப்புறம் குணப்படுத்தணும் டாக்டர் என்று காசி சொல்லி முடிக்க டாக்டர் மிருத்யுஞ்சன் புன்னகைத்தார். இது ஒரு வகையான மனோவியாதி தான். கலிவரதன் சித்தர் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நிறைய படிப்பாரா என்று டாக்டர் கேட்க, வீடு முழுக்க அதே புத்தகங்கள் தான் டாக்டர். அடிக்கடி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் சிதம்பரத்துக்கும் போயிடுவான். தஞ்சை சரஸ்வதி மகாலுக்கு போய் அங்க இருக்கிற ஓலைச்சுவடிகளை பிரதி எடுத்துட்டு வந்து படிச்சு பார்ப்பான் என்று காசி சொல்ல, அப்ப கண்டிப்பா இது ஒரு வகையான மனநோய் தான் டாக்டர் சொல்ல, அதெல்லாம் சரி டாக்டர், ஆனா அவன் சொல்றதெல்லாம் நடக்குதே, அது எப்படி என்று காசி கேட்க, காக்கா உட்கார பணம் விழுந்த கதை தான். எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ட் தான். முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் அந்த காலத்துல இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த காலத்துல அப்படி யாரும் கிடையாது. இல்ல, இந்த நாடி ஜோசியம், கைரக, ஜாதகம் எல்லாமே மனிதனுக்காக மனிதனால உண்டாக்கப்பட்டவை தான். நான் நம்புறது கடவுளை மட்டும்தான் என்று டாக்டர் சொல்ல, ஓகே டாக்டர், பட் கலிவரதன் விஷயத்துல என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க என்று காசி கேட்க, வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல நான் ஒரு ஹாஸ்பிட்டல கட்டியிருக்கேன் தெரியுமா? தெரியும் டாக்டர். பேரு கூட மந்திரா மனநல மருத்துவமனை தானே? கரெக்டா சொன்னீங்க. அங்க கலிவரதன் அட்மிட் பண்ணி ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்க ஃப்ரெண்ட சித்திரமேனியாவில இருந்து மீட்டு விடலாம். இவரோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க என்று டாக்டர் கேட்க, விவசாயம் தான் டாக்டர் பண்ணிட்டு இருக்காங்க என்று காசி சொல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும், பரவாயில்லையா? பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது டாக்டர். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் கலிவரதன். அவனுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைச்சா போதும் டாக்டர். ஓகே, தென் நோ ப்ராப்ளம். நாளைக்கே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மந்திர ஹாஸ்பிட்டல தான் நான் இருப்பேன் என்று டாக்டர் சொல்ல, நாங்க நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு வரோம் டாக்டர் என்று காசி சொல்ல, கண்டிப்பா வாங்க, அங்க வச்சு பாத்துக்கலாம் என்று டாக்டர் சொல்ல, இருவரும் மறுபடியும் உள்ளறைக்கு போனார்கள். கலிவரதன் நாற்காலியில் கண் மூடி உட்கார்ந்திருந்தான். சத்தம் கேட்டு கண்களை திறந்தான். காசி மெல்ல நடந்து போய் அவனுடைய தோலை தொட்டான். கலி, புறப்படலாமா? இன்னமும் அதே சித்தர் நிலை. பார்வை எங்கோ நிலைத்திருந்தது. நாற்காலியை விட்டு இறங்கும் போது மிருத்யுஞ்சனிடம் திரும்பினான். டாக்டர், என்ன? உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லலாமே. நீங்க எனக்கு சிகிச்சை தர போகிறீர்கள் இல்லையா? ஆமா. வேண்டாம், அந்த முயற்சி வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது ஒரு விஷ பரீட்சை. டாக்டர் புன்னகைத்தார். எனக்கு பரீட்சை எழுத ரொம்ப பிடிக்கும். சொன்னால் கேளுங்கள். எனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் எனக்கு கிடைத்த வரம், சாபம் இல்லை. இந்த வரத்தை நான் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை கெடுக்க வேண்டாம். டாக்டர் புன்னகைத்தார். உங்களுக்கு கிடைத்திருப்பது வரம் இல்லை, ஒரு வகையான மனோவியாதி. அந்த வியாதி குணமானால் இன்னமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். டாக்டர், விதி உங்களுக்கு விளையாடுகிறது. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. புரியவில்லையா? அப்படி என்றால் விஷயத்தை உடைத்து சொல்லட்டுமா? சொல்லுங்கள். என்னை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்து குணப்படுத்தி விட்டால் நான் குணமான அடுத்த வினாடியே உங்களுக்கு மரணம். இது சித்தர்களின் சத்திய வாக்கு. அத்தியாயம் 4. பர்வதம் அழுவதற்கு கூட உடம்பில் திராணி இல்லாமல் துவண்டு போய் உட்கார்ந்திருக்க இன்ஸ்பெக்டர் கலையரசன் நிதானமான குரலில் விசாரணையை நடத்தி கொண்டிருந்தார். இதோ பாருங்கம்மா, உங்க கணவர் காணாம போயிட்டாருன்னு அதுக்கு பின்னாடி வலுவான காரணம் கண்டிப்பா இருக்கும். நல்லா யோசனை பண்ணுங்க. அவருக்கு எதிரிகள்னு சொல்ற அளவுல யாராவது இருக்காங்களா? இப்படி யாரும் கிடையாதுங்க. சமீபத்தில் அவருக்கு மிரட்டல் கடிதம் ஏதாவது வந்துச்சா? இல்லைங்க. அவருக்கு கீழே பணியாற்ற ஊழியர்கள் யார்கிட்டயாவது உங்க கணவருக்கு மனவேற்றுமை இருந்ததா? அவருக்கு கோபமே வராதுங்க. தனக்கு கீழே வேலை செய்யற பணியாட்கள் கிட்ட மரியாதை குறைவா பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அது காதல் கல்யாணமா? இல்லைங்க,
அரேஞ்ச் மேரேஜ் தான். சொத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள், சொத்து பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்னமா நீங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த சொன்னாதானே அதை வச்சுக்கிட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். இப்படி எல்லாத்துக்கும் இல்லன்னு சொன்னா நாங்க கேஸ் எங்க இருந்துமா ஆரம்பிக்க முடியும்? பர்வதம் அழுது கொண்டு மௌனமாயிருக்க இன்ஸ்பெக்டர் கலையரசன் தொடர்ந்தார். சம்பவம் நடந்து 12 மணி நேரம் ஆயிடுச்சுமா. எதிரிங்க யாரா இருக்கும்னு ஒரு சின்ன குழு கொடுத்தா கூட போதும், நாங்க எல்லா விவரங்களையும் தோண்டி எடுத்துடுவோம். அவர் சொல்லிக் கொண்டிருக்க மாடியில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மாதவன் கீழே இறங்கி வந்தார். கலையரசன் கேட்டார், என்ன மாதவன், அவருடைய பர்சனல் ஏரியா செக் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தேன் சார், எல்லாமே ஆபீஸ் ஃபைல்கள் தான். கேஸுக்கு உபயோகப்படுற மாதிரி எதுவும் கிடைக்கல. டைரி ஒன்னு கிடைச்சது, ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் புரட்டி பார்க்கணும். கலையரசன் ஏதோ சொல்ல முயன்ற வினாடி அவருடைய செல்போன் அடித்தது. எடுத்து எஸ் என்றார். போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து CO பேசினார். மிஸ்டர் கலையரசன், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சந்திரசேகரன் வீட்ல தான். சரி, நீங்க கொஞ்சம் உடனடியா குறிஞ்சி நகர் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு வரீங்களா? ஏன், என்ன விஷயம்? அங்க இருக்கிற கருவேல மர காட்டுக்குள்ள காணாம போன சந்திரசேகரனுடைய சாண்ட்ரோ கார் நிக்குது. காருடைய கண்ணாடி கதவுகள் எல்லா பக்கமும் ஏற்றப்பட்டு சென்ட்ரலைஸ்ட் லாக்கால பூட்டப்பட்டிருக்கு. காருடைய டிக்கி போர்ஷன்ல ரத்த காரையும் தெரியுது. காருக்கு உள்ள பின் சீட்ல யாரோ குப்புற விழுந்து கிடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதோ ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். கலையரசன் செல்போனை அணைத்தார். அத்தியாயம் 5. வெள்ளியங்கிரி மலையடிவாரம். நீலசாயம் பூசிக்கொண்ட மலைகள் பின்னணியில் தெரிய மந்த்ரா மனநல மருத்துவமனை 5 ஏக்கர் நிலப்பரப்பில் வசதியாய் உட்கார்ந்திருந்தது. மருத்துவமனையின் வாசலில் இருந்து உள்கட்டிட பரப்பு வரை திரும்பிய பக்கமெல்லாம் சின்ன சின்னதாக அறிவிப்பு பெயர் பலகைகள் இருந்தன. வாடகைக்காரை விட்டு இறங்கிய காசியும் கலிவரதனும் பெயர் பலகையில் இருந்த அந்த அறிவிப்புகளை படித்துக் கொண்டே நடந்தார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் அல்ல, குழந்தைகள். நின்று வேடிக்கை பார்க்காதீர்கள், சைகை காட்டாதீர்கள். அவர்கள் குணமடைய மருந்து உங்களிடமே இருக்கிறது. அந்த மருந்துக்கு பெயர்தான் அன்பு. பைத்தியம் என்ற வார்த்தையை இந்த மருத்துவமனையின் வளாகத்திற்குள் பயன்படுத்த வேண்டாம். நாளைக்கு ஒருவேளை நீங்களும் இங்கே வரக்கூடிய கட்டாயம் நேரிடலாம். எனவே யாரையும் கேலி செய்ய வேண்டாம். இவ்வாறு பல அறிவிப்பு பலவைகளை படித்துக் கொண்டே அந்த கலிவரதன் காசியிடம் திரும்பினான். காசி, சொல்லுடா, டாக்டர் மிருத்யுஞ்சன் உண்மையிலேயே மனிதாபிமானம் மிக்க ஒரு டாக்டர் தான் போல இருக்கு. என்னுடைய பிரச்சனையை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இந்த ஹாஸ்பிட்டலுடைய காம்பவுண்டுக்குள்ள நுழையறப்பவே வந்துருச்சு. ஒவ்வொரு போர்டுலயும் என்ன ஒரு அழகான வாக்கியம் பத்தியா? காசி புன்னகைத்தான். மனநல மருத்துவத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 டாக்டர் இவர் தான். இவர் வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாலும் பேஷண்ட்டுகளுக்காக ஆங்கில மருத்துவ முறைப்படி ட்ரீட்மெண்ட் தரது கிடையாது. ட்ரீட்மெண்ட் எல்லாமே வெள்ளியங்கிரி மலையில கிடைக்கிற மூலிகைகளை வச்சுதான் அவர் பண்றாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற 10 நோயாளிகள்ல 9 பேரு 3 மாசத்துக்குள்ளேயே குணமாயி போயிடுறாங்களாம். பாக்கி ஒருத்தவர் 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா குணமாயிடுறாங்களாம் என்று காசி சொல்ல, அப்படின்னா என்ன அவர் குணப்படுத்திடுவாரா என்று கலிவரதன் கேட்க, டே கலி, அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லனா இன்னைக்கு இங்க வர சொல்லுவாரா? நேத்துக்கு நீ அவரோட கிளினிக்கு போகும்போதே இப்ப இருக்கிற மாதிரி நார்மலா இருந்த. அங்க போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நீ சித்த நிலைக்கு போயிட்ட. அந்த சமயத்துல நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் ரசிச்சாரு. உனக்கு ஏத்த மாதிரியே அவரு பேசினாரு. நீ சித்த நிலையில இருக்கும் போது அவருக்கு நீ ஒரு எச்சரிக்கையை வர கொடுத்த. அந்த எச்சரிக்கையை கூட அவர் ஒரு பொருட்டா எடுத்துக்காம ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு என்று காசி சொல்ல, டே காசி, என்னடா சொல்ற? நான் சித்த நிலையில இருக்கும்போது அவர் எச்சரிக்கை பண்ற மாதிரி பேசுனா? ஆமாண்டா. ஐயோ, அப்படி என்ன பேசுன? டாக்டர் அதை பத்தி உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி இருந்தாரு. இருந்தாலும் சொல்றேன். நீ சித்த நிலையில இருக்கும்போது டாக்டர் கிட்ட சொன்னது இதுதான். டாக்டர், எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் எனக்கு கிடைச்ச ஒரு வரம், சாபம் கிடையாது. இந்த வரத்தை நான் சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கெடுக்க வேண்டாம். எனக்கு எந்த சிகிச்சையும் வேண்டாம். மீறி என்ன மருத்துவமனையில வச்சு சிகிச்சை கொடுத்தா, நீங்க குணப்படுத்தினா நான் குணமான அடுத்த வினாடியே உங்களுக்கு மரணம். இது சித்தர்களுடைய சத்திய வாக்கு. கலிவரதனுடைய முகம் மாறியது. ஐயோ, நான் அப்படியா சொன்னேன்? நீ சொல்லலடா. உனக்குள்ள இருக்கிற அந்த வேண்டாத குரல் சொல்லுச்சு. என்னடா சொல்ற? சரி, டாக்டர் அதை கேட்டு என்ன சொன்னாரு? சிரிச்சாரு. இந்த கிளி ஜோசியம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் சித்தரேன்னு அவரு கேலி பண்ணாரு. அப்பாடா, அப்படின்னா நான் சொன்னதை அவர் சீரியஸா எடுத்துக்கல. உன்னோட பிரச்சனையே அவர் சீரியஸா எடுத்துக்கல. சித்தர் சம்பந்தப்பட்ட கண்ட புஸ்தகங்களை படிச்சதோட அந்த விளைவு தான் மூளையோட நியூரான்கள்ல ஒரு சில ஸ்தம்பிதம் ஏற்பட்டிருக்கான். அந்த ஸ்தம்பிதம் தான் வேண்டாத கனவுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. நான் சித்த நிலையில இருக்கிறப்ப டாக்டர் கிட்ட ஏதாவது மரியாதை குறைவா பேசினா என்று களி கேட்க, அந்த சித்த நிலையில இருக்கிறப்ப டாக்டர் கிட்ட ரொம்பவும் மரியாதையோட பேசின. போதுமா? இருவரும் மெல்ல நடந்து மருத்துவமனையுடைய வரவேற்பிற்கு வந்தார்கள். டாக்டரின் அறை கீழ்த்தளத்திலேயே இருந்தது. 2 உதவி டாக்டர்களுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்த டாக்டர் மிருத்யுஞ்சன் காசியையும் கலிவர்தனையும் பார்வையில் வாங்கியதும் புன்னகைத்தார். 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு உதவி டாக்டரிடம் பேசி அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு கலிவர்தனிடம் வந்தார் டாக்டர் மிருத்யுஞ்சன். என்ன சித்தரே,
எப்படி இருக்கீங்க? மன்னிக்கணும் டாக்டர், நான் சுயநினைவு இல்லாம சித்த நிலையில இருந்தப்ப உங்களை பயமுத்துற மாதிரி ஏதோ பேசிட்டேன் போல இருக்கு. காசி இப்பதான் சொன்னான். அதை விடுங்க கலிவரதன், நீங்க இப்போ நார்மலா தானே இருக்கீங்க? ஆமா என்று தலையசத்த கலிவரதன், டாக்டர் நேத்து ராத்திரி உங்களை கிளினிக்ல வந்து பார்த்துட்டு போன பின்னாடி ராத்திரி 1 மணி வரைக்கும் சித்த நிலையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் சுய உணர்வுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த சித்த நிலை வரல. பொதுவா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷத்துக்காவது அந்த நிலை வரும் என்று களி சொல்ல, சோ என்கிட்ட வந்ததுமே உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்க என்று டாக்டர் கேட்க, கண்டிப்பா டாக்டர் என்று களி சொல்ல, சந்தோஷம். இப்படி வந்து உட்காருங்க கலிவரதன். இன்னைக்கு நீங்க நேத்தை விட தெளிவா இருக்கீங்க. உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்ட பின்னாடிதான் நான் உங்களுக்கு தரப்போற சிகிச்சை முறைகளை பத்தி பேச முடியும். கேளுங்க டாக்டர். கணுவாய் ஸ்வர்ணதேச சுவாமிகள் உங்களை ஒரு மலை குகைக்கு கூட்டி போனதா சொன்னீங்க. அவர் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு உங்களை பக்கத்துல வான்னு கூப்பிட்டாரு இல்லையா? ஆமா, நீங்களும் போனீங்க. ஆமா டாக்டர். உங்க காதுல அவர் என்ன சொன்னாரு? அது வந்து டாக்டர் சொல்லுங்க. அடே மானோட ஜந்தே. கலிவர்தன் திடீரென்று கோபமாகி டாக்டர் மிருத்யுஞ்சனை பிடித்து மூர்க்கமாய் தள்ள டாக்டர் ஒரு பந்து போல எரியப்பட்டு சுவர் மூலையில் போய் விழுந்தார். ஒரு பொட்டலம் மாதிரி மடங்கினார். டாக்டர் என்று காசி ஓடி போய் அவரை தூக்கினான். கலிவர்தன் கோபத்தில் மூச்சிருத்து சுற்றுமுற்றும் பார்த்து மேஜை மேல் உட்கார்ந்து பத்மாசனம் போட்டான். தன் இடது கையின் ஆட்காட்டிகளை உயர்த்தி கொண்டு டாக்டர் மிருத்யுஞ்சனை கோபமாய் பார்த்தான். உன்னோட விபரீத விளையாட்டை என்னோடு ஆடாதே, ஒதுங்கி போயிடு. நான் கடலுக்கு அடியில் 1000 அடி ஆழத்தில் உட்கார்ந்து தவம் செய்யும் வாசி சித்தன். என்னை 4 சுவருக்குள் அடைத்து அபாயத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளாதே. என்னை வெளியே அனுப்பி வை. காசி பயத்தில் உறைந்து போய் நிற்க டாக்டர் மிருத்யுஞ்சன் முழங்கையில் ஏற்பட்ட ஒரு இரத்த காயத்தையும் பொருட்படுத்தாமல் இன்டர்காம் டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்து நிதானமான குரலில் பேசினார். யாரது? பரமசிவம்மா, நீ ஒரு காரியம் பண்ணு. ஒரு 4-5 ஆட்டர்களை கூட்டிட்டு என்னோட ரூமுக்கு உடனே வா. லேட் பண்ண வேணாம். ஒரு மூர்க்கமான பேஷண்ட்டை மடக்கணும். இரும்பு சங்கிலியையும் லாக்கும் கொண்டாந்துடு. அப்புறம் நர்ஸ் யாராவது பக்கத்துல இருக்காங்களா? ஸ்டாஃப் நர்ஸ் வசந்தி இருக்காங்க டாக்டர். பேச சொல்லு. அடுத்த சில வினாடிகளில் வசந்தி பேசினாள். டாக்டர், வேலையம் இன்ஜெக்ஷன் ஒன்னு உடனே எடுத்துக்கிட்டு வா. ஹெவி டோஸ். 12 மணி நேரத்துக்கு பேஷண்ட் கண்ணை விழிக்கவே கூடாது. எஸ் டாக்டர். மிருத்யுஞ்சன் ரிசீவரை வைத்துவிட்டு மேஜையின் மேல் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்த கலிவர்தனை பார்த்தார். அவன் அவரையே வெறித்தான். கண்கள் விரிந்து அதில் கோப சிவப்பு பரவி இருந்தது. டாக்டர் மெல்ல அவனை நோக்கி நகர காசி குறுக்கிய வந்தான். வேண்டாம் டாக்டர், கலிவர்தனோட நிலைமை இப்போ சரியில்லை. அவன் இவ்வளவு மூர்க்கமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. தயவு பண்ணி அவன் பக்கத்துல போகாதீங்க டாக்டர். மிருத்யுஞ்சன் புன்னகைத்தார். டாக்டரை பார்த்து பேஷண்டோ, பேஷண்ட்டை பார்த்து டாக்டரோ பயப்படக்கூடாது. அப்படி பயப்பட்டா அது 2 பேருக்குமே நல்லதில்லை. என்னோட ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள வந்துட்ட கலிவர்தனை இனிமே குணமாக்கி சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட கடமை. டாக்டர், என்ன காசி, எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்றதா? எதுக்காக? கலிவர்தன் இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்குதான் முதலா தனக்குள்ள இருக்கிற சித்தரோட பேர் அவன் சொல்லியிருக்கான். ஓ, அந்த வாசி சித்தர் கதையா? சிரித்த டாக்டர் சொன்னார். இதோ பாருங்க காசி, உங்க ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள எந்த சித்தனும் கிடையாது. எல்லாமே இல்யூஷன்ஸ். நீங்க அம்புலி மாமாவில வர்ற கதையெல்லாம் படிச்சுட்டு அதை நிஜம்னு நம்புவீங்களா? நம்ப மாட்டேன் டாக்டர். அந்த மாதிரி தான் கலிவர்தன் சொன்ன வாசி சித்தர் கதையும். ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட சொல்லி பாருங்க, போங்க மாமா காதல பூ வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடும். மிருத்யுஞ்சன் சொல்லி கொண்டிருக்கும் போதே காசி திடீரென்று கத்தினான். டாக்டர் கீழே குனிங்க. டாக்டர் கீழே குனிந்த வினாடி அவருடைய தலைக்கு மேல் கண்ணாடியிலான பேப்பர் வெயிட் ஒன்று ஏவுகணை மாதிரி பறந்து எதிரில் இருந்த கண்ணாடி ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே போய் விழுந்தது. அத்தியாயம் 6. குறிஞ்சி நகர் எக்ஸ்டென்ஷன் கிட்டத்தட்ட நகரின் கோடியில் கருவேல மரங்களுக்கு நடுவில் மண் பாதையோடு இருந்தது. 2 கட்டிடங்கள் சிமெண்ட் பூச்சி இல்லாமல் செங்கல் உடம்போடு இருந்தது. இன்ஸ்பெக்டர் கலையரசன் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்த போது லோக்கல் எஸ்ஐ ஒருவர் எதிர்பட்டு சல்யூட் வைத்தார். காரங்க உள்ளுக்குள்ள நிக்குது சார். காரோட லாக் ஓபன் பண்ணீங்களா? ஃபாரன்சிக் பீப்புள் இப்பதான் வந்திருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். காரை முதல்ல பார்த்தது யாரு? ஒரு கட்டிட மேஸ்திரி சார். கார் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்ததை பார்த்ததும் பக்கத்துல போயிருக்காரு. கார் டிக்கி மேல ரத்தக்காரைய பார்த்ததும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். காருக்குள்ள பாடி ஏதாவது இருக்கா? காரோட பின் சீட்ல யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது சார். கண்ணாடிகளுக்கு சன் கண்ட்ரோல் பிலிம் டார்க்கா ஒட்டி இருக்கிறதுனால உள்ள இருக்கிற எதுவுமே சரியா தெரியல சார். குத்து மதிப்பா பார்த்தா யாரோ குப்புறப்படுத்திருக்க மாதிரி இருக்குது சார். கருவேல காட்டுக்குள் நுழைந்து 100 அடி தூரம் உள்ளே போனதும் அந்த சாண்ட்ரோ காரும்
காரும் காரை சுற்றி நின்றிருந்த ஃபாரன்சிக் ஆட்களும் பார்வைக்கு தட்டுப்பட கலையரசன் வேகமாய் காரை நெருங்கினார். ஃபாரன்சிக் நபர் ஒருவர் டிக்கியின் மேற்பரப்பில் உறைந்து போயிருந்த இரத்த கரைகளை ஒரு சின்ன கத்தியால் சுரண்டி எடுத்து ஒரு சிறிய பாலித்தீன் பைக்குள் சேகரம் பண்ணி கொண்டிருந்தார். கலையரசனை பார்த்ததும் சீஃப் ஃபாரன்சிக் அதிகாரி ரத்னகுமார் பக்கத்தில் வந்தார். கார் டோரை இப்போ ஓபன் பண்றாங்க சார். லாக் சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால முதல்ல பிடிபடல, இப்ப வேற மாஸ்டர் கீ பஞ்ச போட்டு ட்ரை பண்றாங்க. டோர் ஓபன் ஆயிடும். கலையரசன் காரை சுற்றி வந்தார். காரின் மேல் லேசாய் புழுதி படிந்திருந்தது. முன்புற கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தார். பின் சீட்டில் யாரோ படுத்து இருப்பது போல தெரிந்தது. இது சந்திரசேகரனா? உற்று பார்த்தார். பிடிபடவில்லை. பிளக் என்று பக்கவாட்டில் சத்தம் கேட்டது. சார், டோர் ஓபன் ஆயிடுச்சு சார். ரத்னகுமார் குரல் கொடுத்தார். கலையரசன் போனார். காரின் 4 பக்க கதவுகளும் திறந்து வைக்கப்பட காரின் பின் சீட்டை பார்த்தார். ஆள் யாரும் இல்லை. பின் சீட்டில் ஃபைல்களை வைத்து அதன் மேல் பேண்டையும் சட்டையும் போர்த்தியிருந்தார்கள். பேண்டிலும் ஷர்ட்டிலும் திட்டு திட்டாய் ரத்த கரைகள். கலையரசன் ஒரு ஃபைலை எடுத்து புரட்டி பார்த்தார். அணைகள நீர்மட்டம் பற்றிய டிராஃப்ட் வரைபடங்கள். அந்த வரைபடங்களுக்கு கீழே சந்திரசேகரனுடைய கையெழுத்து. சார், டிக்கி ஓபன் பண்ணியாச்சு, அங்க ஒண்ணுமே இல்ல சார். அப்புறம் எப்படி ரத்தக்கரை வந்தது? சார், காருக்குள்ள பாடியை வச்சு இங்க கொண்டு வந்து கருவேல மர காட்டுக்குள்ள வீசிருக்கணும்னு என்னோட அசம்ஷன் ஒன்று இருக்கு சார். போலீஸ் நாய்களை கொண்டு வந்து ஸ்மெல் பண்ண வச்சு காட்டுக்குள்ள விட்டா பாடி இருக்கிற இடம் தெரிஞ்சிரும் சார் என்று எஸ்ஐ சொல்ல, ஓகே அதுவும் சரிதான். சரி, ஓகே, டாக் ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அத்தியாயம் 7. இனி 12 மணி நேரத்துக்கு கவலையே இல்லை என்று சொன்னார் டாக்டர் மிருதியுஞ்சன். கலிவரதன் தனி அறையில் ஹாஸ்பிட்டல் கட்டிலில் சலனம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்க பக்கத்தில் காசி கவலையோடு நின்று கொண்டிருந்தான். டாக்டர், பயமா இருக்கு டாக்டர். எதுக்கு பயம்? கலிவர்தன் கண் விழிச்சதுமே உங்களை மறுபடியும் தாக்க முயற்சி பண்ணுவானோ? பயப்படாதீங்க காசி, எதுவும் பண்ண மாட்டாரு. எப்படி சொல்றீங்க டாக்டர்? கலிவர்தன் இப்படி மயக்கத்துல இருக்கும்போது நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவேன். 12 மணி நேரம் கழிச்சு கண் விழிக்கும் போது கலிவர்தனுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஆக்ரோஷமும் ஆவேசமும் பாதியா குறைஞ்சு போயிருக்கும். இந்த விஷயத்துல எனக்கு தெரிய வேண்டிய இன்னொரு உண்மை பாக்கி இருக்கு காசி. என்னன்னு சொல்லுங்க டாக்டர். கணுவாய் மலையில ஸ்வர்ணதேச சுவாமிகளை பார்த்ததா கலிவர்தன் சொன்னார் இல்லையா? ஆமா டாக்டர். அது உண்மையா இல்ல பொய்யா? உண்மையா தான் இருக்கணும் டாக்டர். எப்படி சொல்றீங்க என்று டாக்டர் கேட்க, அதான் நான் நேத்தே சொன்னேன் டாக்டர். ஸ்வர்ணதேச சுவாமிகள்ன்ற பெயர்ல ஒரு மகான் அந்த கணுவாய் மலையில இருக்கிறதா சுற்றுப்பகுதி மக்கள் சொல்றாங்க டாக்டர். சில பேர் பார்த்ததாவும் சொல்றாங்க. அப்படியா என்று காசி சொல்ல, அப்படி பார்த்த யாராவது ஒருத்தர் இங்க கூட்டு வர முடியுமா என்று டாக்டர் கேட்க, சமய சஞ்சவி அனுமர் கோவில் இருக்கிற குருக்களே அந்த ஸ்வர்ணதேச சுவாமிகளை பார்த்திருக்காரு என்று காசி சொல்ல, ஓ சூப்பருங்க, அப்ப நாம 2 பேருமே அவரை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் டாக்டர். எப்ப போலாம்? நீங்க எப்ப சொன்னாலும் சரிதான் டாக்டர். டாக்டர் மிருத்யுஞ்சன் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்து விட்டு சொன்னார். சரி, அப்ப இப்பவே போலாம் டாக்டர். காசி தலையை ஆட்ட மிருத்யுஞ்சன் பக்கத்தில் இருந்த நர்ஸிடம் திரும்பினார். சிஸ்டர், இப்ப மணி 12. சரியா 1 மணிக்கு இந்த பேஷண்ட்டுக்கு தன்வந்திரி ஃபார்முலா நம்பர் 5 ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடு. ஏதாவது பிரச்சனை வந்தா என்னுடைய செல்போன் நம்பருக்கு உடனே போன் பண்ணு. எஸ் டாக்டர். வாங்க காசி, போலாம் என்று டாக்டர் சொல்ல அவர்கள் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 8. உதவி போலீஸ் கமிஷனர் வஜ்ரவேல் இன்ஸ்பெக்டர் கலையரசன் நீட்டிய புலன் விசாரணை ஃபைலை வாங்கி படித்துவிட்டு எரிச்சலாய் அதை மேஜையின் ஓரத்திற்கு தூக்கி போட்டார். என்ன கலையரசன், பொதுப்பணித்துறையில முக்கிய அதிகாரியா பணியாற்றிய சந்திரசேகரன் காணாம போய் இன்னைக்கு 4 நாள் ஆகுது. புலன் விசாரணை என்ற பெயர்ல ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உருப்படியா எதுவுமே இல்ல. கலையரசன் முகத்தில் வேர்வை துளிர்க்க கர்ச்சிப்பால் ஒற்றிக்கொண்டே பேசினார். சார், சந்திரசேகரன் கடத்தப்பட்ட விஷயத்துல யாரையுமே சந்தேக லிஸ்டுக்கு எடுத்து வர முடியல சார். காரணம் அவருக்கு எதிரிகளே இல்லன்னு அவருடைய மனைவி பர்வதம் சொல்றாங்க. பொதுப்பணித்துறையில இருந்த ஊழியர்கள்கிட்ட பரவலா விசாரணை பண்ணி பார்த்ததுல அவரை பத்தி எல்லாருமே நல்ல விதமா தான் சார் சொல்றாங்க. அவருடைய பர்சனல் ஃபைல்ல ஒரு பிளாக் மார்க் கூட இல்ல சார் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரி, குறிஞ்சிநகர் எக்ஸ்டென்ஷன் கருவேல மர காட்டுக்குள்ள அனாதையா நின்னுட்டு இருந்த சாண்ட்ரோ கார் அவரோடது தானே? ஆமா சார். காரோட பின் சீட்ல கிடந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் அவரோடது தானே அவங்களுடைய மனைவி பர்வதம் அடையாளம் காட்டியிருக்காங்க சார் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, சந்திரசேகரன் கொல்லப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா என்று உதவி போலீஸ் கமிஷனர் கேட்க, மேபி சார். அவருடைய உடைகள்ல ரத்தக்கரை இருந்திருக்கு. காரோடைய டிக்கி பகுதியிலையும் ரத்தக்கரை இருந்திருக்கு. டிக்கியை திறந்து பார்த்தப்ப உள்ள ஸ்டெப்னி டயர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் கருவேல மர காட்டு பகுதிக்குள்ள அவருடைய உடல் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிருக்கப்பட்டிருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் டாக் சார்லி வர வச்சோம். சார்லி 2 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஓடியும் உடம்பு கிடைக்கல என்று அவர் சொல்லி முடிக்க, அப்படின்னா காரணம் இல்லாம ஒரு அதிகாரி கடத்தப்படுவாரா? அவர் ஒரு அரசு ஊழியர். அவர் கடத்திட்டு போறதுனால யாருக்கு என்ன லாபம் என்று ஏசி கேட்க, கொண்டு போன ஃபைல் எல்லாமே காருக்குள்ள அப்படியே இருக்கு சார். இது வேற ஏதோ ஒரு விவகாரம் மாதிரி எங்களுக்கு தெரியுது என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரி, சந்திரசேகரனுக்கு சின்ன வீடு ஏதாவது இருக்கான்னு கிளறி பாத்தீங்களா? பாத்துட்டோம் சார். மனுஷனுக்கு அப்படி எதுவுமே இல்ல. எப்படிப்பட்ட உத்தமன் கிட்டையும் ஒரு மைனஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற
முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கேஸுமே தலைவலி தான். மண்டையில இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். வஜ்ரவேல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே டெலிபோன் குரல் கொடுத்தது. ரிசீவரை எடுத்தார். ஹலோ. மறுமுனையில் கமிஷனர் ஆதிசேஷன் பேசினார். வஜ்ரவேல், ஏதாவது முக்கியமான வேலை இருக்கீங்களா? இல்ல சார், ஃப்ரீ தான். அப்படின்னா உடனே என்னோட ரூமுக்கு வாங்க. எஸ் சார். ரிசீவரை பவ்யமாய் வைத்துவிட்டு வஜ்ரவேல் எழுந்தார். கலையரசன், சந்திரசேகரனோட கேஸ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நீங்க போட்டிருக்க உழைப்பு பத்தாது. 2 நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அப்போவாவது உருப்படியான தகவலை சொல்லுங்க. இப்ப நீங்க போலாம். கலையரசன் இறுகிய முகத்தோடு ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியேற வஜ்ரவேல் தொப்பியை எடுத்து சரியாய் பொருத்தி கொண்டு அடுத்த கட்டடத்தில் இருந்த கமிஷனருடைய அறையை நோக்கி போனார். 2 நிமிஷம் நடை. கட்டிடத்தின் முதல் தளத்தில் இருந்த கமிஷனருடைய அறைக்குள் நுழைந்தார். அடுத்த வருடம் ஓய்வு பெறப்போகும் கமிஷனர் ஆதிசேஷன் சுழல் நாற்காலியில் இறுகி போன முகத்தோடு அரைவட்டம் அடித்துக் கொண்டிருந்தார். சுவரில் பொருத்தி இருந்த ஸ்பிரிட் ஏசி அந்த அறையை ஊட்டி போல மாற்றியிருந்தது. சல்யூட் செய்த வஜ்ரவேலை எதிரில் காலியாய் இருந்த நாற்காலியில் உட்காரும்படி கமிஷனர் கையை காட்ட அவர் உட்கார்ந்தார். 1 நிமிடம் அந்த அறைக்குள் வேண்டாத மௌனம் நிலவியது. பிறகு கமிஷனர் தன் 2 முழங்கைகளையும் கண்ணாடி மேஜின் மேல் ஊன்றிக்கொண்டு வஜ்ரவேலை பார்த்தார். மெல்லிய குரலில் கேட்டார். பொதுப்பணித்துறை அதிகாரி சந்திரசேகரன் காணாம போன விவகாரம் இப்ப எந்த அளவுல இருக்கு? இன்ஸ்பெக்டர் கலையரசன் கிட்ட இப்பதான் சார் அதை பத்தி பேசிட்டு வந்தேன். பேசிக்கிட்டே இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க சார்? அது சொல்லுங்க. இல்ல சார், யூஸ்ஃபுல்லான குழு எதுவும் கிடைக்கல. அப்படிதானே? ஆமா சார். சரி, இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. சொன்னவர் தன் மேஜையின் மேல் பேப்பர் வேட்டுக்கு கீழே வைத்திருந்த அந்த போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை எடுத்து வஜ்ரவேலிடம் கொடுத்தார் கமிஷனர். வஜ்ரவேல் வாங்கி பார்த்தார். போட்டோவில் டை கட்டிய 55 வயது நபர் ஒருவர் வழுக்கை தலையோடு சிரித்து கொண்டிருந்தார். யார் சார் இவரு? மின்வாரி துறையில சீஃப் இன்ஜினியரா இருக்காரு. நேத்து ஈவினிங் பொள்ளாச்சியில நடந்த ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போனவரு திரும்பி வரவே இல்லை. அவருடைய காரு ஈச்சனாரி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரத்துக்கு கீழே அனாதையா நின்னுட்டு இருந்திருக்கு. காருக்குள்ளேயும் வெளியேயும் ரத்த கரைகள். உள்ள யாருமே இல்ல. வஜ்ரவேல் திகைத்தார். என்ன சார் இது? 4 நாளைக்கு முன்னாடி காணாம போன சந்திரசேகரன் விவகாரம் மாதிரியே இருக்கு. ஆமா, கூடவே இன்னொரு ஒத்துமை இருக்கு. இன்னொரு ஒத்துமையா? அது என்ன சார்? 4 நாளைக்கு முன்னாடி காணாம போன பொதுப்பணித்துறை அதிகாரியுடைய பேரு சந்திரசேகரன். நேத்து ராத்திரி காணாம போன மின்துறை வாரிய சீஃப் இன்ஜினியரோட பேரும் சந்திரசேகரன். 2 பேருமே 55 வயசை கிராஸ் பண்ணவங்க. சார் என்ன சார் இது? ஆமா, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வயசு, ஒரே மாதிரியான பேரு. இந்த 2 பேருமே காணாம போன விஷயத்துல ஏதோ ஒரு விபரீதம் இருக்கு. சோ இந்த கேஸ இன்ஸ்பெக்டர் லெவல் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்க ஒரு ஸ்குவாட ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. ஓகே சார். அத்தியாயம் 9. அந்த மத்தியான வெயிலில் கணுவாய் மலை ஏறினாலும் குளிர்ச்சியாகவே இருந்தது. டாக்டர் மிருத்யுஞ்சனுக்கும் சரி காசிக்கும் சரி உடம்பு வியர்த்து கொட்டவில்லை. சமய சஞ்சீவி ஹனுமன் கோவிலுக்கு போகும் வழி என்று எழுதப்பட்ட பெயர் பலகை ஒன்று செடி கொடிகளுக்கு நடுவே எட்டி பார்த்து வழிகாட்ட அந்த வழியே நடந்தார்கள். இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ரொம்பவும் அற்புதமான இடத்துல அனுமர் உட்கார்ந்திருக்கார். டாக்டர் சொல்ல காசி புன்னகைத்தான். இங்க இந்த அனுமர் கோயில் உருவானதுக்கு ஒரு புராண கதையும் ஆதாரமா இருக்கு சார். என்ன கதை அது? ராமனுக்கும் ராவணனுக்கும் இலங்கையில போர் நடந்தப்ப லட்சுமணன் போர்ல காயம்பட்டு மூர்ச்சடைந்து விட அந்த மூர்ச்சையை தெளிவிக்க சஞ்சீவி மலையில மூலிகை தேடி போனாரு ஹனுமார் என்று காசி சொல்ல, அந்த கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. மூலிகை செடி எதுன்னு தெரியாம சஞ்சீவி மலையே பெயர்த்து எடுத்துட்டு வந்தாரே, அதானே? கரெக்ட் டாக்டர். அப்படி அந்த மலையை பெயர்த்து எடுத்துட்டு பறந்து வரும்போது அந்த மலையில இருக்கிற மண்ணும் கல்லும் இந்த கணுவாய் மலையிலும் கொஞ்சம் விழுந்துதான். அப்படி விழுந்த இடத்துலதான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு என்று காசி சொல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது மட்டும் இல்ல டாக்டர், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. அது என்ன? இந்த கோவிலை சுத்தி வளர்ற எல்லா செடிகளுக்கும் மூலிகை குணம் உண்டு. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க. இந்த கோவிலுக்கு வந்து ஹனுமாரை கும்பிட்டு மூலிகை செடிகளை பறிச்சுட்டு போய் நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த ஏரியாவில் எந்த ஒரு டாக்டரும் கிளினிக்கை வச்சு பொழப்ப நடத்த முடியாதுன்னு சொல்லுங்க. கஷ்டம்தான் டாக்டர். காசி சிரித்து தலையாட்டி கொண்டிருக்கும் போதே சமய சஞ்சீவி ஹனுமர் கோவிலின் கோபுரம் பார்வைக்கு கிடைத்தது. 5 நிமிட நடைக்கு பின் கோவிலில் நெருங்கினார்கள். வயதான அந்த கோவில் குருக்கள் ஒரு திட்டின் மேல் உட்கார்ந்து வெற்றிலைகளை ஒரு நாரால் மாலையை போல் கட்டி கொண்டிருந்தார். கோவிலில் கூட்டமில்லை. 2 பேர் மட்டும் அங்கிருந்த பாறை திட்டில் உட்கார்ந்து தேங்காயை உடைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இருவரும் குருக்களுக்கு முன்பாய் போய் நின்றார்கள். வணக்கம் குருக்கள் ஐயா. அவர் நிமிர்ந்தார். கண்களை இடுக்கிக் கொண்டு யாரு என்பது போல பார்த்தார். காசி சொல்ல ஆரம்பித்தான். ஐயா, என் பேரு காசி. இவர் ஒரு டாக்டர். பேரு மிருத்யுஞ்சன், மனநல மருத்துவர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி உட்கார்லாங்களா? உட்காருங்க என்று அவர் கையை காட்டினார். இருவரும் உட்கார்ந்தார்கள். காசி சில வினாடிகள் அமைதி காத்துவிட்டு பேச்சை ஆரம்பித்தான். ஐயா, இந்த கணுவாய் மலையில ஸ்வர்ணதேக சுவாமிகள்னு யாராவது இருக்காங்களா? ஆமா, இருக்காங்க. அவரை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன்.
ஊர்ல இருக்கிற சில பேரு ஸ்வர்ணதேக சுவாமிகள் என்ற பெயர்ல அப்படி ஒருத்தர் கணுவாய் மலையில கிடையாது, அது பொய்ன்னு சொல்றாங்களே. அவங்க சொல்றதுதான் பொய். நீங்க சுவாமிகளை பார்த்ததா சொல்றீங்க, அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? டாக்டர் குறுக்கிட்டு கேட்க, இல்லை என்று தலையாட்டினார் குருக்கள். பார்த்துட்டு ஏன் பேசல என்று டாக்டர் கேட்க, அவர் என் பார்வைக்கு சில வினாடிகள் தான் கிடைச்சாரு, உடனே மரங்களுக்கு மத்தியில மறைஞ்சிட்டாரு என்று அந்த குருக்கள் சொல்ல, சுவாமிகள் எப்படி இருந்தாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று டாக்டர் கேட்க, அவரா பெயருக்கு ஏத்த மாதிரி ஸ்வர்ணமா ஜொலிச்சாரு என்று குருக்கள் சொல்ல, ஒரு மானிட உடம்புக்கு அப்படி ஒரு தங்க நேரம் வருமா ஐயா என்று டாக்டர் கேட்க, வரும், அது உங்களுக்கு சொன்னா புரியாது. சுவாமிகளுடைய உடம்பு பொன்னிறமா ஜொலிக்கிறதுக்கு காரணம் அவர் ஜெபிக்கும் ஓங்கார மந்திரமும் வாசி யோகமும் தான். என்ன புரியலையா? புரியும்படியா சொல்றேன். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வாசி என்ற ஒரு மூச்சு குண்டலி வட்டத்துல இயங்கி கொண்டிருக்கும் போது ஓங்கார மந்திரத்தை ஜெபித்தா உடம்புல சிதாகாசத்துல அந்த உஷ்ணம் ஓங்கி பரவும். அந்த உஷ்ணத்தை வாசி என்ற மூச்சை கொண்டு மேல மேல வளர்த்து வரணும். சிதாகாசத்துல தோன்றிய அந்த உஷ்ணம் அங்கிருந்து அதிகமாகி விரிந்து பரவும். உயிரிலும் மனதிலும் உடலிலும் அது முழுக்க பரவும். உடலுக்கு வெளியில அதனுடைய சூழ்நிலையிலையும் அது பரவும். அப்போது ஊன் உடம்பு சுத்த உடம்பாகும், சுத்த உடம்பு பொன் உடம்பாகும், பொன் உடம்பு ஒளி உடம்பாகும் என்று குருக்கள் சொல்லிக் கொண்டே இருக்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க ஐயா என்று டாக்டர் சொல்ல, இந்த வித்தைகள் எல்லாமே பிரமிப்பானவை தான். அதெல்லாம் நம்மள மாதிரியான சாதாரண ஜனங்களுக்கு எட்டாத உயரங்கள். அப்பொழுது காசி கேட்டான், நீங்க கடைசியா இந்த ஸ்வர்ணதேக சுவாமிகளை பார்த்து எத்தனை நாள் இருக்குங்க ஐயா? என்னது நாளா? எத்தனை வருஷம்னு கேளுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என் கண்ணில் படல என்று குருக்கள் சொல்ல, ஐயா 2 வாரத்துக்கு முந்தி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இந்த கோவிலுக்கு வந்தான். அப்ப மதியான நேரம், கோவில் நட சாத்தி இருந்தது. நட திறக்கிற வரைக்கும் அவன் அந்த மண்டபத்துல உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்வர்ணதேக சுவாமிகள் இங்கே வந்திருக்காரு. அட அப்புறம் சொல்லுங்க. மேற்கொண்டு காசி சொல்ல ஆரம்பித்தான். உனக்கு காயத்ரி மந்திரம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. தெரியாதுன்னு இவன் சொல்ல, சரி என் கூட வான்னு சொல்லி மலைக்கு மேல கூட்டிட்டு போயிருக்காரு. அட ஆச்சரியமா இருக்கே. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தெரியலங்க ஐயா. அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ மனநலம் சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவனுக்கு மனநலம் சரியில்லாம போனதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் டாக்டரும் இங்க வந்திருக்கோம். குருக்கள் கோபமானார். அப்போ உங்க நண்பர் மனநலம் குன்றி போனதுக்கு காரணம் ஸ்வர்ணதேக சுவாமிகள் தான் குற்றச்சாட்ட வந்திருக்கீங்களா? ஐயா நாங்க அப்படி சொல்லல. பின்ன நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் சாதாரண நபர் கிடையாது, சித்தர். இந்த கலியுகத்து சித்தர். அவர் இந்த மலையில இருக்கிறதுனாலதான் இந்த ஊர் செழிப்பா இருக்கு. அவரோட பார்வை ஒருத்தர் மேல பட்டாலே உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்க ஃப்ரெண்டோட புத்தி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு வெளியே போய் தேடுங்க, சுவாமிகளை சம்பந்தப்படுத்திக்கிட்டு இங்க வராதிங்க என்று அவர் கோபமாக சொல்ல, ஐயா நாங்க என்ன சொல்ல வரோம்னா என்று காட்சி சொல்லி முடிப்பதற்குள் குருக்கள் கோவில் கோபுரத்தை பார்த்து குரல் கொடுத்தார். டேய் ராமா! அடுத்த வினாடி கோவில் கோபுரத்தின் பின்பக்கத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த பெரிய சைஸ் குரங்கு மேலே இருந்து கீழே தாவி குதித்து குருக்களின் பக்கத்தில் வந்தது. என்ன என்பது போல அவருடைய முகத்தை பார்த்தது. இவங்களை துரத்துடா குருக்கள் சொல்லிவிட்டு கோவிலுக்குள் போய்விட, அந்த ராமா டாக்டரையும் காசியையும் பார்த்து உர் என்று உரிமை தன் கோரை பற்களை காட்ட இருவரும் பதறி அடித்துக் கொண்டு பின்வாங்கி ஓடினார்கள். அத்தியாயம் 10. உதவி போலீஸ் கமிஷனர் வஜ்ரவேல் சுந்தராபுரத்தில் இருந்த அந்த பங்களாவுக்கு முன்பாய் ஜீப்பை நிறுத்திவிட்டு உள்ளே போய் அழைப்பு மணிக்கு வேலை கொடுக்க ஒரு இளைஞன் வந்து கதவை திறந்தான். கண்களில் கனமாய் சோகம், மேவாயில் 3 நாள் சொரசொரப்பு, குரலில் சுரத்தே இல்லாமல் வரவேற்றான். வாங்க சார். வஜ்ரவேல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டே கேட்டார். என்ன அருள், அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், பொள்ளாச்சில இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் போன் பண்ணி கேட்டுட்டேன் சார். வஜ்ரவேல் ஹாலில் இருந்த சோஃபாவுக்கு போய் சாய்ந்தார். அருள், போன வாரம் பொதுப்பணித்துறையில முக்கிய அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்த சந்திரசேகரன் காணாம போனாரு. அவருடைய காரு குறிஞ்சி நகர் எக்ஸ்டென்ஷன் கருவேல மரக்காட்டுல அனாதையா நின்னுட்டு இருந்தது. அவர் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு இது வரைக்கும் தெரியல. கார்ல ரத்த கரைகள் இருந்திருக்கு. அந்த ரத்தத்தை சோதனை செஞ்சு பார்த்தப்ப அது சந்திரசேகரனுடைய பிளட் குரூப் தான் தெரிஞ்சது. அவர் காணாம போனதுல இருந்து சரியா 3வது நாள் உங்க அப்பாவை காணும். அவர் ஓடி போன கார் கிணத்து கடவுக்கு பக்கத்துல குழந்தை வேலுசாமி மலையடிவாரத்துல தனியா நின்னுட்டு இருந்திருக்கு. ஆனா கார்ல ரத்த கரைகள் இல்ல. இந்த 2 கேசுகளுக்கும் இடையில 3 முக்கியமான ஒற்றுமைகள் இருக்கு. முதல் ஒற்றுமை, 2 பேருக்குமே சந்திரசேகரன் அப்படின்ற பெயர் தான். 2வது ஒற்றுமை, 2 பேருமே அரசாங்க அதிகாரிகள். 3வது ஒற்றுமை வயசு, 2 பேருமே 55 வயசை கடந்தவங்க, சில வருஷங்கள்ல ரிட்டையர் ஆக போறவங்க. ஒருத்தவர் பொதுப்பணித்துறை, இன்னொருத்தவர் மின்துறை. இது ஒண்ணுதான் வித்தியாசம். அருள் கண்களில் நீரோடு
வஜ்ரவேலுக்கு முன்பாய் வந்து உட்கார்ந்தான். சார், அப்பா யாருக்கும் எந்த கெடுதலையும் மனசால கூட பண்ணாதவர். அவருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். ஒவ்வொரு தமிழ் மாச பிறப்பு அன்னைக்கும் காலையில 5 மணிக்கு பழனி கோவில்ல இருப்பாரு. வருஷம் மகர ஜோதி தரிசனம் பண்ண இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போவாரு. யாரையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் மேல யாருக்கு என்ன கோபம்னு தெரியல. பணத்துக்காக கடத்தி இருந்தா இந்நேரம் கடத்தல் பெருவழிகள் என்ன போன்ல கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுவும் இன்ன வரைக்கும் வரல என்று அவன் துயர குரலில் சொல்லி கொண்டிருக்க, இதோ பாரு அருள், நான் இப்ப இங்க வந்தது மறுபடியும் என்கொயரிக்காகத்தான். நான் அன்னைக்கு சில புது கேள்வியோட வந்திருக்கேன். அந்த கேள்விகளுக்கு நீ நிதானமா யோசனை பண்ணி பதில் சொல்லணும். கேளுங்க சார். உங்க மதர் இறந்தப்ப உங்களுக்கு என்ன வயசு? 14 சார். அந்த சமயத்துல உங்க ஃபாதருக்கு வயசு ஒரு 45 இருக்கும்ல? மேபி சார் இருக்கும். அவர் ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு ஒரு சித்தி வர்றத அவர் விரும்பல சார். அதுவும் இல்லாம அப்பாவுக்கு அந்த சமயத்துல ஹெல்த்தும் சரியில்லாம இருந்தது. சோ காரணம் இதுதான் இல்லையா? ஆமா சார். வஜ்ரவேல் சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு கேட்டார். உங்க மதர் எப்படி இறந்து போனாங்க? ஹார்ட் அட்டாக் சார். அப்ப அவங்களுக்கு என்ன வயசு? 36. அந்த சின்ன வயசுல எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? சார், மதர் ஒரு சுகர் பேஷண்ட், பிபியும் இருந்துச்சு. ஆனா ரெண்டுமே கண்ட்ரோல்ல இல்ல. ஒரு நாள் ராத்திரி தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாங்க. வஜ்ரவேல் புன்னகைத்தார். நான் கேள்விப்பட்டது வேற மாதிரி இருக்குதே. அருள் முகம் மாறினான். என்ன கேள்விப்பட்டீங்க சார்? உங்க அம்மாவோட மரணம் இயற்கையான மரணம் இல்லையாமே? சார், இருப்பா. அவங்க நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமே. சார், இந்த பொய்ய உங்களுக்கு யார் சார் சொன்னது? இது பொய் கிடையாது அருள், அக்மார்க் உண்மை. நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல கோமதின்ற பேர்ல ஒரு வேலைக்காரி இருந்திருக்கா, சரியா? ஆமா சார். அவ எப்ப வேலையை விட்டு போனா? ஒரு 5 வருஷம் இருக்கும். ஏன் வேலையை விட்டு நின்னுட்டா? தெரியாது சார். அருள், ஒரு பணக்கார வீட்டுல எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் சரி, போலீஸோட சந்தேகம் பாயிர முதல் இடம் எது தெரியுமா? சமீபத்துல வீட்டு வேலையில இருந்து நின்னு போன வேலைக்காரங்க மேலதான். அந்த வகையில நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல உங்க வீட்டுல வேலை பார்த்த கோமதி கிடைச்சா. அவ வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்து விசாரிச்சோம். அப்படி விசாரணை பண்ணப்பதான் உங்க அம்மாவோட தற்கொலை விஷயமும் வெளியே வந்துச்சு. சார், ஒரு வேலைக்காரி பேச்சை நம்புறீங்க, என் பேச்சை நம்ப மாட்டீங்களா? ஏன் ஒரு வேலைக்காரோட பேச்சை ஏன் நம்ப கூடாது? சார், அவ ஏதோ கற்பனை பண்ணிட்டு சொல்லி இருக்கா. எது கற்பனை? அது கற்பனையா உண்மையானு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அருள். அருள் சற்று கோபமாக நிமிர்ந்தான். சார், என்னோட அம்மா அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருந்தாலும் அந்த சம்பவத்துக்கும் இப்ப அப்பா காணாம போன சம்பவத்துக்கும் என்ன லிங்க் இருக்கு? மேலோட்டமா பார்த்தா ஒண்ணும் இல்லதான், இருந்தாலும் கொஞ்சம் கிளறி பார்க்கலாம்ல. சார், திஸ் இஸ் டூ மச். என்னோட ஃபாதர் காணாம போன விவகாரத்துல ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீங்க எப்பவோ நடந்து போன சம்பவத்தை எல்லாம் இப்ப கொண்டு வந்து லிங்க் பண்ணாதீங்க. வஜ்ரவேல் மேற்கொண்டு பேசும் முன்பு அவருடைய செல்போன் அழைத்தது. எடுத்த காதுக்கு ஒற்றினார். மறுமுனையில் கமிஷனர். குட் மார்னிங் சார். வஜ்ரவேல், இப்போ எங்க இருக்கீங்க? சார், மின்துறை வாரிய இன்ஜினியர் சந்திரசேகரன் வீட்ல அவரோட சன் அருளை கொஞ்சம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? ஆமா, நீங்க உடனே புறப்பட்டு கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்க. எஸ் சார். வஜ்ரவேல் செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு அவனிடம் நிமிர்ந்தார். அருள், கேள்விகள் இன்னும் பாக்கி இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வரேன், வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. இல்லை என்பது போல அருள் தலையாட்ட வஜ்ரவேல் பங்களாவிலிருந்து வெளிப்பட்டார். காத்திருந்த ஜிப்பில் ஏறிக்கொண்டார். மண்டையை பிளக்கிற வெயிலில் 15 நிமிட பயணம். கமிஷனர் அலுவலகம் வந்தது. ஜிப்பில் இருந்து இறங்கி வராந்தாவில் வேக நடை போட்டு கமிஷனர் சாத்தியிருந்த அறை கதவை தட்டினார். ப்ளீஸ் கெட் இன் என்ற அனுமதி குரல் வந்ததும் வஜ்ரவேல் உள்ளே நுழைந்தார். கமிஷனருக்கு முன்பாய் இருந்த நாற்காலியில் அந்த அழகான இளம்பெண் உட்கார்ந்திருந்தாள். தலை குனிந்திருந்தது. வீழ்ச்சியத வஜ்ரவேலை காலியான நாற்காலை காட்டி உட்கார சொன்னார் கமிஷனர். உட்கார்ந்ததும் தன் கையில் வைத்திருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கொடுத்தார். வஜ்ரவேல் வாங்கி பார்த்தார். ஒரு வயதான நபருடைய போட்டோ. வயது கிட்டத்தட்ட 60 இருக்கலாம். வழுக்கை தலை. கமிஷனர் சொன்னார், நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கிற நபர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரி. ரிட்டையர் ஆக இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. கடந்த 2 நாளா அவரை காணோம். உறவினர் ஒருத்தரை பார்க்க பஸ்ல திருப்பூர் போனவர் திரும்பவே இல்லை. அந்த உறவினர் வீட்டுக்கும் அவர் போகல. வழியிலேயே எங்கேயோ காணாம போயிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, இவர் பேரும் சந்திரசேகரன் தான். அத்தியாயம் 11. டாக்டர் மிருத்யுஞ்சன் கலிவர்தனன் அறைக்குள் நுழைந்த போது அவன் கட்டிலில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்வையை போட்டிருந்தான். குட் மார்னிங் கலிவர்தன். அவன் திரும்பினான். குட் மார்னிங் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். ராத்திரி தூங்குனீங்களா? நல்லா தூக்கம், டீப் ஸ்லீப் டாக்டர். கனவுகள் ஏதாவது வந்துச்சா? இல்ல டாக்டர். வெரி குட். முன்னெல்லாம் உங்களுக்கு படுத்தா நிறைய கனவுகள் வரும் இல்லையா? ஆமா டாக்டர். டிவி சீரியல்கள் மாதிரி தொடர்ந்து கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த சமயம்னு கிடையாது. அமெரிக்க பிரசிடென்ட்ல இருந்து கார்ட்டூன் பாத்திரம் டாம் அண்ட் ஜெரி வரைக்கும் எல்லாமே வரும் டாக்டர். என்னுடைய தலைக்குள்ள இருக்கிறது மூளையா இல்ல பிலிம் ரோலால்னு எனக்கே சந்தேகம் வந்துடும். கலிவர்தன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியே சென்றிருந்த காசி அறைக்குள் நுழைந்தான். கையில் அன்றைய நாளிதழும் சில வார இதழ்களும் இடம் பிடித்திருந்தன. தோலில் காஃபி பிளாஸ். குட் மார்னிங் டாக்டர். கலி என்ன சொல்றான்? டாக்டர் சிரித்தார்.
கலிவரதன் இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டாரு. ஆயுர்வேத ஆயில் மசாஜ தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா ஒரு வாரத்துக்குள்ள 75% நல்லாயிருவாரு. நேத்து மதியானத்துல இருந்து கலிவரதனுக்கு சித்தர் ஞாபகங்களே வரலங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாம டாக்டர் மேற்கொண்டு பேசும் முன்பு அந்த நர்ஸ் பதட்டத்தோடு உள்ளே வந்தாள். முகம் ஏராளமாக வேர்த்து போயிருக்க, டாக்டர் என்றாள். என்ன சிஸ்டர்? டாக்டர், 33ஆம் நம்பர் பேஷண்ட் பத்ரையா மொட்டை மாடிக்கு போய் அங்கிருந்து கீழே குதிச்சிட்டாரு. மண்டை செதறி ஸ்பாட்லே மரணம். மை குட்னஸ்! டாக்டர் மிருத்யுஞ்சன் பதறி அடித்துக்கொண்டு ஓடினார். அத்தியாயம் 12. கமிஷனர் சொன்னதை கேட்டு உதவி கமிஷனர் வஜ்ரவேல் தன் சதைப்பிடிப்பான முகம் பூராவும் அதிர்ந்து போய் நிமிர்ந்தார். என்ன சார் சொல்றீங்க? இவர் பேரு சந்திரசேகரனா? எஸ் என்று மையமாய் தலையாட்டியவர் தனக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்த அந்த இளம்பெண்ணை காட்டினார். இவங்க அவருடைய மகள் ஹம்சா. 2 நாளா அப்பாவை தேடிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வஜ்ரவேல் அந்த பெண் ஹம்சாவை பார்த்தார். அப்பா எந்த டிபார்ட்மெண்ட்டுமா? ரெவென்யூல கிரேட் 1 ஆபீசர். திருப்பூருக்கு பஸ்ல தான் போவாருன்னு நிச்சயமா உனக்கு தெரியுமாமா? அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. திருப்பூர்ல யார் இருக்காங்க? தாய் வழி மாமா வகையில தூரத்து சொந்த ஒருத்தர் இருக்காரு. உங்க மதர் எங்க? ஹம்சா தயங்கி விட்டு மெல்லிய குரலில் சொன்னாள். அம்மா எங்களோட இல்ல சார். இதுக்கு என்ன அர்த்தமா? லீகல் டைவர்ஸ் சார். ஓ, எப்ப டைவர்ஸ் ஆனது? 10 வருஷத்துக்கு முன்னால. டைவர்ஸ்க்கு என்ன காரணம்? 2 பேருக்கும் ஒத்து போகல. மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்டு 2 பேருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா இப்ப எங்க இருக்காங்க? ஹம்சா சில வினாடிகள் மௌனித்து விட்டு, அது அம்மா வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சிகாகோ போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலே போயிட்டாங்க. டைவர்ஸுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி, அப்பா காணாம போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்ல யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல சார். சொத்து தகராறு சம்பந்தமா கோர்ட்ல ஏதாவது கேஸ் இருக்காமா? இல்ல. நீ படிக்கிறியா இல்ல வேலைக்கு போறியா? படிக்கிறேன். எங்க? அமிர்தா காலேஜ்ல MBA. உனக்கு ஏதாவது காதல் விவகாரம் இருக்கா? இருக்கு சார். என் கூட படிக்கிற வாசுவை கடந்த 1 வருஷமா விரும்பிட்டு இருக்கேன். இந்த காதல் விவகாரம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும் சார். படிப்பு முடிஞ்சதுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரு. வாசுவோட அப்பா யாரு? தொழிலதிபர் சக்கரபாணியுடைய சன் சார். சரி, நீ வீட்டுக்கு போமா, அப்பாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். கைகளை கூப்பிக்கொண்டு இடம் முயன்ற ஹம்சாவை கமிஷனர் கையமர்த்தினார். 1 நிமிஷம் உட்காருமா. உட்கார்ந்தாள். கமிஷனர் தன் மேஜையின் இழுப்பறையை திறந்து 2 போட்டோக்களை எடுத்து ஹம்சாவிடம் நீட்டினார். இந்த போட்டோக்களை கொஞ்சம் பாருமா. முதல் போட்டோல இருக்கிறவரோட பேரு சந்திரசேகரன். பொதுப்பணித்துறையில உயர் அதிகாரியா இருந்தாரு. இவரையும் சில நாட்களா காணும். 2வது போட்டோல இருக்கிற ஒரு பேரும் சந்திரசேகரன். இவர் மின்வாரித்துறையில சீஃப் என்ஜினியர். பொள்ளாச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனவரு. கடந்த 3 நாளா காணும். உன்னோட அப்பா பேரும் சந்திரசேகரன். அவரையும் 2 நாளா காணும். போட்டோல இருக்கிற இந்த சந்திரசேகரன்களை உனக்கு தெரியுதான்னு பாரு. ஹம்சா பார்த்து விட்டு தலையாட்டினாள். தெரியல சார். அப்பாவுக்குன்னு வீட்டில் தனி ரூம் இருக்காமா? இருக்கு சார். அந்த ரூமை பூட்டியே வைமா. மிஸ்டர் வஜ்ரவேல் 2 மணி நேரத்துக்குள்ள உன் வீட்டுக்கு வருவாரு. ஹம்சா தலையை ஆட்டி விட்டு கிளம்பி போனதும் வஜ்ரவேலை ஏறிட்டார் கமிஷனர். நாம இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு வித்தியாசமான கேஸ் இது. கடந்த 10 நாளுக்குள்ள 3 அரசு அதிகாரிகள் காணாம போயிருக்காங்க. 3 பேருக்குமே ஒரே ஏஜ் குரூப், ஒரே பேரு. ஆனா மோட்டிவ் தான் என்னன்னு தெரியல. கடத்தப்பட்ட 3 பேரும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா ஒண்ணுமே புரியல மிஸ்டர் வஜ்ரவேல். வஜ்ரவேலும் பெருமூச்சு விட்டார். கேஸை எங்க தொட்டு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். அத்தியாயம் 13. டாக்டர் மிருத்யுஞ்சன் ஓட்டமும் நடையுமாக கீழ்த்தளத்துக்கு வர நோயாளிகளை பார்க்க வந்திருந்த பார்வையாளர்களுடைய கும்பல் போர்ட்டிகோவுக்கு பக்கத்தில் கூடியிருந்தது. நர்சுகளும் ஆற்றரிகளும் பதட்டத்துடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மிருத்யுஞ்சன் ஓடிப்போய் கும்பலை விலக்கி கொண்டு எட்டி பார்த்தார். அந்த 50 வயது பத்ரையா ரத்த சகதியில் கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு ஒரு ஆக்டோபஸ் மாதிரி விழுந்திருந்தார். 2 கால்களும் முறிந்து போயிருந்தது. மண்டை 2ஆக பிளந்து மூளையின் வெண்மை வெளியே எட்டி பார்த்தது. மிருத்யுஞ்சன் கோபமாக சத்தம் போட்டார். டியூட்டி நர்ஸ் யாரு? நர்ஸ் ஸ்டெல்லா ஓடி வந்து உடல் நடுங்க நின்றாள். டாக்டர் கண்கள் சிவக்க அவளை ஏறிட்டார். நீ பேஷண்ட பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? சாரி டாக்டர், எப்படியோ ஏமாந்துட்டேன். பத்ரியாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு டம்ளர்ல தண்ணி எடுக்க போனேன். மொட்டை மாடிக்கு ஓடிட்டாரு. நானும் பின்னாடியே ஓடினேன். அவரை பிடிக்க முடியல. ஸ்டாஃப் நர்ஸ் வேதா எங்க? வேதா ஓடி வந்தாள். டாக்டர், போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. செம்மேடு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப இன்ஸ்பெக்டர் யாரு? விஸ்வநாதன் டாக்டர். ஃபோன் பண்ணி என்கிட்ட கூட நான் பேசுறேன். தன்னிடம் இருந்த செல்போனை மிருத்யுஞ்சன் நர்ஸ் வேதாவிடம் கொடுக்க அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எண்களை தட்டி இன்ஸ்பெக்டர் தொடர்பு கொண்ட பின் செல்போனை கொடுத்தாள். டாக்டர் வாங்கி பேசினார். இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன். நான் தான். சொல்லுங்க டாக்டர். என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேண்டாத சம்பவம். ஒரு மனநோயாளி பேரு பத்ரையா மாடில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஸ்பாட்டுக்கு வரீங்களா? விசிட்டர்ஸும் மற்ற நோயாளிகளும் பார்த்து பயந்துடக்கூடாது இல்லையா? இதோ புறப்பட்டு வரேன்.
அடுத்த 15வது நிமிடம் ஒரு போலீஸ் ஜீப்பும் வேனும் ஹாஸ்பிட்டல் வளாகத்திற்குள் நுழைந்தது. ஜீப்பில் இருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதனை டாக்டர் எதிர்கொண்டார். வாங்க மிஸ்டர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் கேட்டார். சம்பவம் எப்படி? பத்ரையா மென்டலி டிசார்டர் பர்சன். கடந்த 1 மாச காலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நர்ஸ் ஸ்டெல்லா பத்ரையாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு டம்ளர்ல தண்ணி எடுக்க போனப்ப பத்ரையா மொட்டை மாடிக்கு ஓடி போய் குதிச்சிருக்காரு. விஸ்வநாதன் டாக்டரோடு பேசிக்கொண்டே பத்ரையா விழுந்து இடந்த இடத்திற்கு வந்தார். சில வினாடிகள் வரை உடலை பார்த்து கொண்டு டாக்டரிடம் திரும்பினார். பத்ரையாவுக்கு சொந்தக்காரங்க யாரு? யாரும் இல்ல விஸ்வநாதன். இவர் ஒரு ஒண்டிக்கட்டை. ஊட்டி நடுவட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல பல வருஷங்களா வாட்ச்மேனா வேலை பார்த்தான். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு சொந்தம், 12 வயசு பேத்தி மாயா. அந்த மாயா போன மாசம் திடீர்னு விஷ காய்ச்சல்ல விழுந்து சரியானபடி வைத்தியம் பண்ணாதனால இறந்துட்டா. பேத்தி மாயா இறந்ததுல இருந்து பத்ரையா மனம் உடைஞ்சு போயிருந்தாரு. கடைசியில மூளை பாதிக்கப்பட்டு புத்தி பெதலிச்சு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க கொண்டு வந்தாங்க. நானும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். குணமாற ஸ்டேஜ் தான். அதுக்குள்ள இப்படி பண்ணிக்கிட்டாரு. விஸ்வநாதன் கேட்டார். பத்ரையா எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்ததா சொன்னீங்க? ஊட்டியில இருக்கிற நடுவட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல. அந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருக்கு சொந்தம்? அது ஒரு அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ். பைக்கார டேம் போற வழியில இருக்கு. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை அண்ணாந்து பார்த்து கேட்டார். பத்ரையா எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாரு? வாங்க இன்ஸ்பெக்டர் காட்டுறேன். டாக்டர் கூட்டி போக இருவரும் நடந்தார்கள். முதல் மாடி ஏறும்போது காசி பதட்டத்தோடு எதிர்பட்டான். டாக்டர், என்ன காசி? கலிவர்தன் மறுபடியும் சித்தர் நிலைக்கு போயிட்டான். இந்த தடவை ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றான். அத்தியாயம் 14. உதவி போலீஸ் கமிஷனர் வஜ்ரவேல் வெளியே புறப்பட்டு போக எண்ணி நாற்காலிலிருந்து எழுந்த வினாடி அறை வாசலில் ஒரு நிழல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தார். அருள் நின்று கொண்டிருந்தான். முகத்தில் இன்னமும் மழிக்கப்படாத ரோமம், கண்களில் சோகம். அடடா, வா அருளே. சார், இங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உள்ளவா. எதிரில் இருந்த நாற்காலியை காட்டிவிட்டு அவரும் உட்கார்ந்தார். தொப்பியை கட்டி மேஜைக்கு மேல் வைத்தார். சொல்லு அருளே, நீயே என்ன பார்க்க வந்திருக்கன்னா விஷயம் இல்லாம இருக்காது. அருள் சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு கேட்டார். சார், அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, கேஸ்ல எல்லா பக்கமும் இருட்டா இருக்கு. ஒரு சின்ன தீக்குச்சி வெளிச்சம் கிடைச்சா கூட போதும், எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடலாம். பட் கிடைக்க மாட்டேங்குதே. சார், நீங்க சொன்ன அந்த தீக்குச்சி வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருக்கு. அருள் தன் கையில் மடித்து வைத்திருந்த அந்த நாளிதழை விரித்தான். அதை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தார் ஏசி. சார், இது இன்னைக்கு காலையில வந்த பேப்பர். இதுல 2ஆம் பக்கம் ஒரு நியூஸ் வந்திருக்கு, படிச்சு பாருங்களேன். வஜ்ரவேல் பேப்பரின் 2வது பக்கத்தில் வெளியாகியிருந்த அந்த செய்தியை பார்த்து விட்டு புன்னகைத்தார். பார்த்தனே, மந்த்ரா மனநல மருத்துவமனையில மொட்டை மாடியில இருந்து பத்ரையான்ற ஒரு மனநோயாளி குதிச்சு தற்கொலை பண்ண செய்தி தானே? ஆமா சார். இந்த செய்திக்கு உங்க அப்பா காணாம போன செய்திக்கு என்னப்பா சம்பந்தம்? நூலிடம் மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கு சார். வஜ்ரவேல் நிமிர்ந்து உட்கார்ந்தார். என்னது சம்பந்தம் இருக்கா? ஆமா சார். என்ன சம்பந்தம்? இந்த பத்ரையா ஊட்டில இருக்கிற நடுவட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல வாட்ச்மேனா இருந்திருக்கார். அதானே சார்? ஆமா. அப்பா போன மாசம் ஊட்டில நடந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தப்ப அந்த நடுவட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தாரு. வஜ்ரவேல் புருவங்களை உயர்த்தினார். அருள், உங்க அப்பா ஒரு அரசு ஊழியர். அவர் ஊட்டிக்கு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தா அரசுக்கு சொந்தமான அந்த கெஸ்ட் ஹவுஸ் தானே தங்கியிருக்காரு. இதுல பெருசா என்ன இருக்கு? சார், அப்பா அங்க தங்கியிருந்தப்ப எனக்கு போன் பண்ணி பேசினாரு. பேசுறப்ப அவருடைய குரல்ல ஒரு பதட்டம் இருந்துச்சு. என்ன பேசினாரு? நான் இப்ப நடுவட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அருள். நான் நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்துடுவேன். மதியானம் 2 மணிக்கு ஃபிளைட்ல நான் மும்பைக்கு போகணும். ஃபிளைட்ல ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிடுன்னு சொன்னாரு. நானும் உடனடியா ஃபிளைட்டுக்கு புக் பண்ணேன். அப்பா மறுநாள் சரியா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. முகம் சரியில்லை, ரொம்பவும் சோர்வா இருந்தாரு. தன்னுடைய ரூமுக்கு போய் படுத்தவரு 12 மணிக்கு வெளியே வந்து நான் மும்பைக்கு போகல, ஃபிளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்பா போகலன்னு கேட்டேன். கேள்வி கேட்காத, சொன்னதை செய் அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா 2 நாளா ஆபீஸ் போகாம வீட்லயே இருந்தாரு. சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. இது எல்லாமே 2 நாள் தான் சார். அப்புறம் அப்பா நார்மலுக்கு வந்துட்டாரு. இது எப்ப நடந்தது என்று அவர் கேட்க, சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி சார். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அப்பா காணாம போன சம்பவத்துக்கும் இந்த பத்ரையாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு சார். வஜ்ரவேல் சிரித்தார். என்ன அருள், அந்த பத்ரையா தான் மனநோயாளியா இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டானே, அவனுக்கும் உங்க அப்பா கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சார், ஊட்டி நடுவட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல அப்பா போய் தங்கியிருந்தப்பதான் அங்க ஏதோ ஒரு வேண்டாத சம்பவம் நடந்திருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல அப்பா ஏன் அப்செட் ஆகணும்? வஜ்ரவேலுடைய முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு இப்பொழுது மறைந்தது. அத்தியாயம் 15. கலிவர்தன் ஹாஸ்பிட்டல் கட்டிலில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்க அறையில் சாம்பிராணியும் ஊதுவத்தியும் புகைந்தது. டாக்டர் மிருத்யுஞ்சனும் காசியும் கவலை கண்களோடு கலிவர்தனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் கண்மூடி உரத்த குரலில் பேச ஆரம்பித்தான். ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வோம். ஆத்மா எவ்விதம் உள்ளது, எங்கு உள்ளது? தாமரை தண்டினை ஒடித்தால் மெல்லிய நூல் வரும். அந்த நூலை எடுத்து 1000 பங்காக பிளந்தால் எத்தனை மெல்லியதாக இருக்கும். இத்தகைய அமைப்புதான் ஜீவாத்மாவின் வடிவம். அது நெருப்பில் வேகாது, நீரில் கரையாது, ஆகாய வீதியில் காற்றினை வாகமாக கொண்டு அலைந்து கொண்டே இருக்கும்.
கருமேகங்கள் திரண்டு மின்னல் மின்னி இடியிடித்து மழையாக பொழியும் பொழுது ஆத்மாவானது பூமிக்கு வருகிறது. நிலத்து நீரிலே நிற்கிறது, குளத்து நீரில் குளிக்கிறது, ஏரி நீரில் விளையாடுகிறது, நெல்லில் நிறைகிறது, புல்லில் புகுகின்றது, பசுமாட்டின் வயிற்றில் பாலாக மாறுகிறது, காய்கறிகளுடன் கலந்து கொள்கிறது, ஆண் மகனின் வயிற்றுக்குள் உணவாக போகிறது, அந்த உணவு இரத்தமாக மாறுகிறது, இரத்தம் உயிரணுவாக மாறி பெண்ணில் கலக்கும் பொழுது கருவாக உருவாகிறது. இதுதான் ஆத்மாவின் பயணம். காசி கண்களில் நீரோடு மிருத்யுஞ்சனை பார்த்தான். டாக்டர், நேத்திலிருந்து கழிவரதம் சரியில்லை, கொஞ்சம் குணமாறு மாதிரி இருந்துச்சு, திடீர்னு இப்படி அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? டாக்டர் பெருமூச்சு விட்டார். அதுதான் எனக்கும் புரியல, ட்ரீட்மெண்ட்டை மாத்தி பார்க்கணும். வேண்டாம் டாக்டர். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? கழிவடதனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவும் பயப்படுறாங்க. கிராமத்துக்கு கூட்டி போய் வீட்லயே வச்சு வைத்தியம் பார்க்கலான்னு விருப்பப்படுறாங்க. நோ, கழிவடதனை இந்த நிலைமையில வீட்டுக்கு கூட்டு போறது சரியில்லை. ட்ரீட்மெண்ட் முறையை மாத்தினா கண்டிப்பா பலன் கிடைக்கலாம். இது காய்ச்சலோ ஜலதோஷமோ கிடையாது. உடனடியாக குணமாவறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் பலன் கிடைக்கும். கழிவடதன் இன்னமும் ஆத்மாவை பற்றி பேசிக் கொண்டிருக்க மிருத்யுஞ்சன் ஷர்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் குரல் கொடுத்தது. எடுத்து காதுக்கு பொருத்தினார். எஸ், நான் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் வஜ்ரவேல் பேசுறேன். டாக்டர் மிருத்யுஞ்சன் தானே? ஆமா டாக்டர், நேத்து உங்க மருத்துவமனையில மொட்டமாடில இருந்து பத்ரையான்ற ஒரு மனநோயாளி கீழே குதிச்சு தற்கொலை பண்ணது சம்பந்தமா ஒரு என்கொயரி. எஸ் ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். அந்த பத்ரையா ஒரு மனநோயா மாறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய ஒரே உறவான 12 வயசு பேத்தி விஷக்காய்ச்சல் காரணமா செத்துட்டா. அந்த மன வேதனையை தாங்கிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா மனசிதைவுக்கு உள்ளாகி ஒரு மனநோயாளியா மாறிட்டான் என்று டாக்டர் சொல்ல, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவனை பார்க்க சந்திரசேகர்னு யாராவது வந்தாங்களா? யாரும் வரலையே. அவன் ஒண்டிக்கட்ட உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவனுக்கு கிடையாது. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதோ அல்லது வேற சந்தர்ப்பத்திலோ பத்ரையன் தன் பேச்சுல சந்திரசேகர்ன்ற பேரை எப்பதாவது சொன்னானா? பத்ரையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. 24 மணி நேரமும் மௌனமா தான் இருப்பாரு. அத்தியாயம் 16. யூக்கலிப்டஸ் மரங்களுக்கு மத்தியில் ஒளிர்ந்திருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள் பைக்கில் நுழைந்தார் வஜ்ரவேல். அடித்த குளிர்காட்சியில் நீலகிரியின் முற்பகல் வெயில் காணாமல் போயிருந்தது. பைக்கை சாண்டில் நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்க்க ரோஜா செடிகளுக்கு பூச்சி மருந்து அடித்துக் கொண்டிருந்த அந்த கெச்சலான வாட்ச்மேன் ஓடி வந்தான். யூனிஃபார்மை பார்த்து மிரண்டு போய் ஐயா என்று கும்பிட்டான். நீதான் வாட்ச்மேனா? ஆமாங்க ஐயா. எவ்வளவு நாளா இங்க இருக்க? 1 மாசமா. அதாவது பத்ரியாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல நீ இருக்க? ஆமாங்க ஐயா. இதுக்கு முந்தி எங்க வேலை பார்த்துட்டு இருந்த? ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ல கேட் கீப்பரா இருந்தாங்க ஐயா. பத்ரியா செத்து போனது தெரியுமா? பேப்பர்ல பார்த்தாங்க ஐயா. பத்ரியாவோட உனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சா? உண்டுங்க ஐயா. சரி, 1 மாசத்துக்கு முந்தி வர நல்லா இருந்த பத்ரியாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவனுக்கு எப்படி இது மாதிரி ஆச்சு? உண்மையை சொல்லு ஐயா. அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. வேற யாருக்கு தெரியும்? இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல சமையல்காரன் ஒருத்தன் இருக்கான், பேரு மாதவன். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். சரி, மாதவன் எங்க? கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க ஐயா, அதுதான் அவனுடைய வீடு. வஜ்ரவேல் கெஸ்ட் ஹவுஸை சுற்றி கொண்டு பின்பக்கம் போனார். அடர்த்தியான சைப்ரஸ் மரங்களுக்கு நடுவில் அந்த வீடு தெரிய அதை நோக்கி நடந்தார். வீட்டின் கதவு வெறுமனே சாத்தப்பட்டிருக்க உள்ளே இருந்து யாரோ பாடும் சத்தம் கேட்டது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வஜ்ரவேல் கதவை தட்டாமல் மெல்ல நடந்து போய் பக்கவாட்டில் திறந்திருந்த ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார். வீட்டின் நடுவே ஒரு இளைஞன் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்து தனக்கு முன்னால் இருந்த சூட்கேஸை திறந்து வைத்துக் கொண்டு எதையோ அடுக்கிக் கொண்டிருந்தான். என்ன செய்யறான்? கால்களை எம்பி பார்த்தார். கட்டுக்கட்டாய் கரன்சி. வஜ்ரவேல் 1 நிமிஷம் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து விட்டு கதவை மெல்ல தட்டினார். யாரது? உள்ளே இருந்து குரல் வேகமாகவும் அதிர்ச்சியாகவும் வெளிப்பட்டது. வஜ்ரவேல் பதில் பேசாமல் மறுபடியும் கதவை தட்ட அவன் கோபமாக எழுந்து வரும் சத்தம் கேட்டது. காத்திருந்தார். கதவு மெல்ல திறந்தது. கதவை திறந்த இளைஞன் வஜ்ரவேலுடைய காக்கி யூனிஃபார்மை பார்த்ததும் அவசரமாக எச்சில் விழுங்கி சார் என்றான். கழுத்தில் வேர்வை மினுமினுத்தது. இங்க மாதவன் யாரு? நான் தான் சார். இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு சமையல் நீதானா? ஆமா சார். உள்ள நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? நான் மட்டும் தான் சார் இருக்கேன் சொன்ன மாதவனை தள்ளி கொண்டு உள்ளே போனார் வஜ்ரவேல். சுவரோரமாய் சாத்தி வைத்திருந்த ஸ்டீல் நாற்காலியை விரித்து போட்டு கொண்டு உட்கார்ந்தார். செத்து போன பழைய வாட்ச்மேன் பத்ரியாவுக்கு எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? அது சார், பத்ரியாவோட பேத்தி மாயாவுக்கு விஷக்காய்ச்சல் மாதவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே வஜ்ரவேல் தன் பூட்ஸ் காலால் எட்டி உதைக்க அவன் அப்படியே வயிற்றை பிடித்து கொண்டு மடங்கி உட்கார்ந்தான். தலைமுடியை எட்டி பிடித்தார். இதோ பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு எல்லா உண்மையும் வேணும். தப்பு உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பமாயிருக்குன்னு போன நிமிஷம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சூட்கேஸ் முழுக்க கட்டுக்கட்டா பணம். அது எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா ஸ்டேஷனை கொண்டு போய் உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்குவேன். ரப்பர் தடியால எப்பவாவது நீ அடி வாங்கிருக்கியா? 1 நிமிஷம் சேர்ந்த மாதிரி அடிச்சா போதும், உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ரணமாகி சீழ் பிடிக்கும். அப்புறம் 3 மாசத்துக்கு நரக வேதனை தான். சாப்பிட முடியாது. அப்படியே மீறி சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது.
இறங்காது, அப்படியே ஜீரணமானாலும் கக்கோஸ்ல போய் குத்துக்காலிட்டு உட்கார முடியாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாதவனுடைய கண்களில் அப்பட்டமான பயம். சார் சார் சொல்லிடுறேன் சார். சொல்லு. மாதவன் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெல்லிய குரலில் சொல்ல ஆரம்பித்தான். சார், போன மாசம் ஊட்டியில அரசு அதிகாரிகளுடைய கருத்தரங்கம் நடந்தது. அதுல கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு துறை பெரிய அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. அதுல மின்வாரியத்துறை அதிகாரி சந்திரசேகரனும் ஒருத்தவர். அவர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தாரு. கருத்தரங்கம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி 11 மணி இருக்கும் சார். அப்ப சந்திரசேகரன் என்ன கூப்பிட்டாரு. நான் போனேன். அவர் ஃபுல்லா குடிச்சிட்டு சோஃபால படுத்துட்டு இருந்தாரு. என்ன வேணும் சார்னு கேட்டேன். ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டாரு. அதுக்கு நானு, என்ன சார் முன்னாடியே வார்த்தை சொல்லியிருந்தா ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல, இந்நேரத்துக்கு போனா கிடைக்காதுன்னு சொன்னேன். நான் சொன்னதை அவர் காதலையே போட்டுக்கல சார். போய் பாரு, எவ்வளவு பணமானாலும் பேசி முடியும்னு சொன்னாரு. நானும் கிளம்பி போனேன் சார். ஒரு 2 மணி நேரம் ரொம்ப அலைஞ்சு பார்த்தேன். எந்த கிராக்கியும் கிடைக்கல. ஒரு ஏமாற்றத்தோட தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தேன். மாதவன் பேச்சு நிறுத்தி விட்டு எச்சில் விழுங்கினான். சொல்லு. அப்புறம் நான் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த சந்திரசேகரன் வாட்ச்மேன் பத்ரேயாவுடைய 12 வயசு பேத்தி மாயாவை பாலியல் பலாத்காரம் பண்ணி நாசம் பண்ணிட்டான் சார். அந்த சின்ன பொண்ணு வயசுக்கு வந்து 2 மாசம் தான் சார் ஆகியிருந்துச்சு. அவர் ஃபோர்ஸ் பண்ணதுனால அது உயிரை விட்டுடுச்சு சார். பத்ரேயா பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க சந்திரசேகரன் அவனோட கைகளை பிடிச்சிக்கிட்டு, என்ன மன்னிச்சிடு, போதையில தெரியாம பண்ணிட்டேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், தயவு பண்ணி வெள்ளை ஆட்டி சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாரு சார். அவர் சொல்றத கேட்கற நிலைமையில பத்ரேயா இல்ல. பேத்தி செத்து போனதுல பிரம்ம பிடிச்சு போய் ஒரு ஜட மாதிரி உட்கார்ந்துருந்தான். நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்திரசேகரன் கிட்ட பேரம் பேசினேன். பத்ரேயாவை சமாதானப்படுத்தவும் மாயாவோட மரணத்துல யாருக்கும் சந்தேகம் வராதபடி செய்யவும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். சந்திரசேகரனும் ஒத்துக்கிட்டாரு சார். அட்வான்ஸா அவர் கையோடு கொண்டு வந்திருந்த 1 லட்சம் ரூபாய் உடனே கொடுத்தாரு. நான் அடுத்த நாள் மாயாவுக்கு விஷ காய்ச்சல இறந்துட்டான்னு சொல்லி அக்கம் பக்கத்து ஆட்களை நம்ப வச்சு அடக்கத்தை நல்லபடியா முடிச்சிட்டேன். ஆனா பத்ரியாவுக்கு மட்டும் நிலைமை சரியாகல. பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருந்தான். எனக்கு அது ஒரு வகையில சந்தோஷமா தான் இருந்துச்சு. பத்ரியாவை உள்ளூர்ல இருக்கிற டாக்டர்கிட்ட ஒருத்தர் போய் கூட்டு போய் காமிச்சேன். அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதிர்பாராத அதிர்ச்சியில மூளை செயலிழந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. கோயம்புத்தூர் கூட்டு போய் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் மருத்துவர்கிட்ட காட்ட சொன்னாரு. நானும் டாக்டர் மிருத்யுஞ்சன் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. டாக்டருக்கு தெரியாம நான் அப்பப்ப கோயம்புத்தூருக்கு வந்து பத்ரியாவை வாட்ச் பண்ணேன் சார். அவன் கல்லு மாதிரி அப்படியே இருந்தான். எனக்கும் பேசினபடி சந்திரசேகரன் பணம் கொடுத்ததுனால எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பத்ரேயாவை தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணேன். அதை செயல்படுத்துறதுக்கு திட்டமும் போட்டேன். ஆனா அதுக்குள்ள அவனே மாடல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்று அவன் முழு கதையும் சொல்லி முடிக்க, சரி சந்திரசேகரனை கடத்திட்டு போனது யாரு? மாதவன் கையெழுத்து கும்பிட்டான். ஐயா, அது பத்தில எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா. நான் சம்பந்தப்பட்ட எல்லா ஒண்ணுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு பணம் கொடுத்துட்டு போன சந்திரசேகரனை கடந்த 1 மாச காலமா நான் பார்க்கவே இல்லைங்க ஐயா. மாதவன் சொல்லிவிட்டு அழுத அழுகையில் நிஜம் தெரிந்தது. அத்தியாயம் 17. மந்த்ரா மனநலை மருத்துவமனையின் பின்புறத்தில் இருந்த டாக்டர் மிருத்யுஞ்சனின் பங்களா. காலை 6 மணி. தன் படுக்கை அறையின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கண் விழித்த மிருத்யுஞ்சன் எழுந்து போய் கதவை திறந்தார். வெளியே வேலையாள் நுரை ததும்பும் காஃபி டம்ளருடன் நின்றிருந்தான். டாக்டர் ஆச்சரியப்பட்டார். என்ன பீட்டர், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல காஃபி? அவன் சிரித்தான். ஐயா, காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இந்த பேப்பரோட கடைசி பக்கத்துல வந்திருக்கிற செய்தியை படிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு. புருவங்களை உயர்த்திய மிருத்யுஞ்சன் காஃபியை பொருட்படுத்தாமல் அவன் நீட்டிய அன்றைய நாளிதழை வாங்கி புரட்டி கடைசி பக்கத்துக்கு போனார். செய்தி பார்வைக்கு சிக்கியது. மின்துறை வாரிய அரசு அதிகாரி சந்திரசேகரன் சிறுமியை கற்பழித்து கொலை. சமையல்காரர் மாதவன் பரபரப்பு வாக்குமூலம். தலைப்பு செய்திக்கு கீழே மாதவனின் வாக்குமூலம் பேப்பரின் அரை பக்கத்தை அடைத்துக் கொண்டிருக்க அடுத்த சில நிமிடங்களில் படித்து முடித்த மிருத்யுஞ்சன் பரவசமாய் நிமிர்ந்தார். பீட்டர், காரை எடு, திராட்சை தோட்டத்துக்கு போலாம். ஐயா, இப்பவே வா. உடனே. அடுத்த சில நிமிடங்களில் போர்ட்டிகோவில் நெஞ்சிருந்த அவருடைய குவாலிஸ் சீறிக்கொண்டு புறப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணம். கோவை பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து வத்தக்கல் மண்டப கிராமத்துக்குள் நுழைந்து மண் ரோட்டில் மேலும் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி பசுமையாய் இருந்த அந்த திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்து நின்றது. கிணத்துக்கு பக்கத்தில் மோட்டார் பம்பை விரித்து போட்டு ரிப்பேர் பார்த்து கொண்டிருந்த வாட்ட சாட்டமான ஒரு ஆள் காரை பார்த்ததும் திமுதிமுவென்று ஓடி வந்து மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நின்றான். ஐயா, டாக்டர் காரில் இருந்து இறங்கிக் கொண்டே கேட்டார். என்ன பெரியசாமி, அந்த 3 சந்திரசேகரன்களும் எப்படி இருக்காங்க? தினமும் ஒரு வேளை சாப்பாடு தான், ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாங்கய்யா. எந்த கிழட்டு பயிலாவது உண்மையை ஒத்துக்கிட்டானா? இல்லைங்க ஐயா, இப்ப உண்மை வெளியே வந்தாச்சு பெரியசாமி. மின்வாரியத்துறை சந்திரசேகரன் தான் பத்ராயோட 12 வயசு பேத்திய பாழ் பண்ணனது. கெஸ்ட் ஹவுஸ் சமையல்கார மாதவன் பேப்பர்ல பத்தியா சொல்லியிருக்கான். நீ போய் நிலவர கதவை திறந்து வை, நான் வரேன். சரிங்க ஐயா. பெரியசாமி ஓடினான். அத்தியாயம் 18.
திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே மறைவாய் இருந்த அந்த பழைய கல் மண்டபத்தின் கதவை பெரியசாமி திறந்துவிட டாக்டர் மிருத்யுஞ்சனும் பீட்டரும் உள்ளே போனார்கள். பெரியசாமி, நீ வெளியே இரு, டாக்டர் சொல்லிவிட்டு அரை இருட்டில் மெல்ல நடந்து போய் பக்கத்து அறைக்குள் நுழைந்தார். பீட்டர் பின்தொடர்ந்தான். சோரோரமாய் வைக்கப்பட்டிருந்த ஒரு பீரோவை திறக்க அது மறுபக்கம் சரிவோடு கூடிய படிக்கட்டுகளை காட்டியது. இருவரும் படிகளில் இறங்கினார்கள். டியூப்லைட் வெளிச்சத்தில் அந்த சிறிய அறை நிரம்பியிருக்க வரிசையாய் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் 3 சந்திரசேகரன்களும் கயிற்றால் கட்டப்பட்டு தெரிந்தார்கள். வாய்களில் ஒட்டப்பட்ட பிளாஸ்டர், கண்களில் கட்டப்பட்ட கருப்பு பட்டை. டாக்டர் அவர்களுக்கு முன்பாய் போய் நின்றார். குரலை மாற்றிக்கொண்டு பேசினார். நான் ஒரு கிரிமினல் கிடையாது, ஒரு சமூக நல தொண்டன். சித்தம் கலங்கி போன பத்ரையாவை சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் அவனோட பேசி பார்த்ததுல தன்னோட பேத்திய நாசம் பண்ணினது ஒரு அரசு அதிகாரி பேரு சந்திரசேகரன். இந்த 2 தகவலை மட்டும்தான் அவன் சொன்னான். அந்த சந்திரசேகரன் அரசின் எந்த துறையில வேலை பார்க்கிற அதிகாரின்னு அவனால சொல்ல முடியல. அது யாருன்னு கண்டுபிடிக்கதா ஓட்டி அரசு கருத்தரங்குல கலந்துகிட்ட உங்க 3 பேர்களையும் என்னோட ஆட்கள் மூலமா கடத்தி இங்க கொண்டு வந்த பத்ரையாவோட பேத்திய நாசம் பண்ணினது யாருன்னு உங்ககிட்ட கேட்ட. நீங்க 3 பேருமே அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் கூட அது ஒருவேளை உண்மையோன்னு நினைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல அந்த உண்மை வெளியே வந்துருச்சு. சமையல்காரன் மாதவன் அது யாருன்னு சொல்லிட்டான். உங்க 3 பேர்ல அந்த மதிப்புக்குரிய குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அந்த ஒருவரை தவிர மற்ற 2 பேருக்குமே விடுதலை. அந்த 2 பேருக்கும் மயக்க ஊசி போட்டு ஹைவேஸ் ரோட்டோரமா இருக்கிற புளிய மரத்துக்கு பின்னாடி படுக்க வச்சிருவோம். அவங்களுக்கு எப்போ மயக்கம் தெளியுதோ அப்ப இருந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியாது. எந்த ஜென்மத்திலையும் போலீஸ் எங்க பக்கத்துல நெருங்க கூட முடியாது. டாக்டர் பேசிவிட்டு பீட்டருக்கு கண்களை காட்ட அவன் சுவரோர ஷெல்ஃபுக்கு போய் மயக்க ஊசி மருந்தையும் சிரஞ்சியையும் கொண்டு வந்தான். மிருத்யுஞ்சன் மயக்க மருந்தை சிரஞ்சில் ஏற்றிக்கொண்டே சொன்னார். அதே மாற்று குரலில் பேச ஆரம்பித்தார். ஒரு அரும்பு கசக்கி எரிஞ்ச காம மிருகமான மின்வாரியத்துறை சந்திரசேகரனுக்கு தினசரி 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு பதிலா கரண்ட் ஷாக்கு தருவோம். அவர் தாக்கு பிடிக்கிற வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு முடியலனா செத்து போயிடலாம். வக்கீலு, கோர்ட்டு, நீதிபதிகளுக்கு வேலையே கொடுக்காம ஏதோ எங்களால முடிஞ்ச உதவிய அந்த நீதி தேவருக்கு நாங்க பண்றதுல எங்களுக்கு ஒரு திருப்தி. டாக்டர் பேசிக்கொண்டே பொதுப்பணித்துறை அதிகாரி சந்திரசேகரனுக்கு ஊசியை போடுவதற்கு அவருடைய தோள்பட்டையை பற்றிய அதே வினாடி நிலவரை படிகளில் யாரோ இறங்கி வரும் சத்தம் கேட்டது. டாக்டரும் பீட்டரும் திரும்பி பார்த்தார்கள். பெரியசாமி வந்து கொண்டிருந்தான். பதட்டத்தில் குரலை மாற்றி பேசாமல் அதே குரலில் பேசினார். என்ன பெரியசாமி, ஏன் உள்ள வந்த? வெளியே போய் காவலுக்கு நில்லு, தோட்டத்துக்குள்ள யாராவது வந்துட போறோம் என்று டாக்டர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய பேச்சு அப்படியே நின்றது. வியர்த்து வழிந்த பெரியசாமிக்கு பின்னால் காசியும் வஜ்ரவேலுவும் கைகளில் கனமான துப்பாக்கிகளோடு தெரிந்தார்கள். அத்தியாயம் 19. என்ன டாக்டர், அப்படியே தகச்சு போய் நின்னுட்டீங்க? இந்த இடத்துக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா? கேட்டுக்கொண்டே காசி முன்னால் வர டாக்டர் சுவாசிக்க திணறினார். காசி, நீங்க இப்படி இங்க? டாக்டர், நான் கலிவர்தனோட ஃப்ரெண்டு தான். அதுக்கும் மேல சிபிசிஐடி போலீஸ் பிரிவுல யூனிஃபார்ம் அணியாத ஷேடோ ஸ்குவாட் இன்ஸ்பெக்டர். உங்களை இப்படி ஒரு சூழ்நிலையில பிடிக்கிறதுக்கு தான் நான் கையில எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் கலிவர்தன். மிருத்யுஞ்சன் திகைக்க காசி தொடர்ந்து பேசினான். என்ன டாக்டர், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரியும்படியே சொல்லட்டுமா? கடந்த 2 வருஷ காலமா நடந்த கொலைகள்ல 4 கொலைகள் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ட்ரில் வாங்கிடுச்சு. அந்த கேஸ் ஃபைல்கள் என்னுடைய ஸ்குவாடுக்கு வந்தப்ப நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். கொலை உண்ட 4 பேர்கள்ல 3 பேர் ஆண்கள், ஒருத்தர் பெண். அந்த 4 பேர்களுடைய குடும்ப பின்னணிகளை அலசி பார்த்தப்ப அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்க உங்க மந்த்ரா மனநல மருத்துவமனையில அட்மிட் ஆகி உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களாகவும் இருந்திருக்காங்க. இது என்னோட மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா பட்டுச்சு. தனிப்பட்ட முறையில தீவிரமான இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கின. தகவல் கிடைச்சது. ஒரு மருமகளை மனநோயாளியாக மாற்றி கொடுமை
கொடுமைப்படுத்திய மாமியார் கொலை செய்யப்பட்டிருந்தா. சொத்துக்காக பெத்த அப்பாவை தனி அறையில சங்கிலியால கட்டி போட்டு பைத்தியம்னு சொல்லியே சாகடிச்ச 2 மகன்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தன்னுடைய அழகான மனைவிய ஒருத்தவன் விபச்சாரத்துல ஈடுபடுத்த அதனால மனநோயாளியாகி போன பெண்ணை மயக்கத்துல வச்சு நீலப்படம் எடுத்த காரணத்துக்காக அவனும் கொலை செய்யப்பட்டிருந்தான். இப்படி இந்த 4 கொலைகளுக்கு பின்னால மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் முதல் தடவையா எனக்கு உங்க பேர்லயும் மருத்துவமனை பேர்லயும் சந்தேகம் வந்துச்சு. சந்தேகத்தை என்னுடைய மேலதிகாரிட்ட சொன்னேன். அவர் உடனே நீயே ஒரு மனநோயாளி மாதிரி நடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுன்னு சொன்னாரு. அது எனக்கு உடன்பாடா இல்ல. உண்மையிலேயே மனநோயாளியா இருக்கிற ஒருத்தவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு உதவி பண்ற மாதிரி அங்கேயே தங்கி உண்மைகளை கண்டுபிடிக்க முடிவு எடுத்தேன். அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்தப்பதான் என்னுடைய கிராமத்து ஃப்ரெண்டு கலிவர்தனுடைய ஞாபகம் வந்துச்சு. அவன் சித்திர சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டம் காட்டி குண்டலினி யாகம் அது இதுன்னு போய் ஒரு மாதிரியான மென்டல் டிசார்டர்ல இருந்தான். அவனுடைய அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி அவனை உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். கலிவர்தனுடைய ரூம்லயே தங்கி உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. உங்க மேல சந்தேகப்பட்டது கூட தப்புன்னு நினைச்சேன். ஆனா பத்ரையா தற்கொலை பண்ணிக்கிட்டதும் உங்ககிட்ட நிறைய பதட்டம் இருந்துச்சு. ஒரு தடவை பேப்பர்ல 3 சந்திரசேகரங்கள் காணாமல் போன விஷயம் வெளியா இருந்தது. அந்த செய்தியை நான் கலிவர்தனுக்கு படிச்சு காட்டிட்டு இருக்கும்போது நீங்க பட்டுன்னு டென்ஷன் ஆகி ஒரு மென்டல் பேஷண்ட்டுக்கு நல்ல செய்தியை படிச்சு காட்ட கூடாதான்னு சத்தம் போட்டீங்க. நான் உஷாரான. அதுக்கப்புறம் உங்களை தீவிரமா வாட்ச் பண்ணேன். இந்த கேஸை டீல் பண்ற அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் வஜ்ரவேல் கிட்ட என்னோட சந்தேகத்தை சொன்னேன். காசி பேச்சை நிறுத்த வஜ்ரவேல் இப்பொழுது குறுக்கிட்டார். மிஸ்டர் காசி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன நேரம் கெஸ்ட் ஹவுஸ்ல சமையல்காரன் மாதவன் என் கையில மாட்டி இருந்தான். உடனே எல்லா பேப்பர்லயும் அவனுடைய வாக்குமூலத்தை வரும்படியா பண்ணேன். இந்த நியூஸை படிச்சதும் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில 5 மணில இருந்து உங்க வீட்டை நானும் காசியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க கணிப்பு வீண் போகல. சரியா 6:15 மணிக்கு வேலையாள் பீட்டரும் நீங்களும் குவாலிஸ்ல புறப்பட்டீங்க. நாங்க உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் லாரியில ஒரு சின்ன போலீஸ் படையோட ஃபாலோ பண்ணோம். திராட்சை தோட்டத்துக்குள்ள புகுந்தோம். காசி ஒரு புன்னகையோடு மிருத்யுஞ்சனை ஏறிட்டான். டாக்டர், உங்க கோபம் நியாயமானதுதான். நீங்க செய்த கொலைகளும் நியாயமானதுதான். ஒரு மனுஷன் அப்படின்ற முறையில அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் ஒரு போலீஸ் அதிகாரின்ற முறையில நீங்க செஞ்சது எனக்கு ஒரு வருத்தம். குற்றவாளிகளை போலீஸ்க்கு அடையாளம் காட்டுங்க, மத்தத அவங்க பாத்துக்குவாங்க. தமிழ்நாட்டு போலீஸ்ல பல குறைகள் இருக்கலாம், ஆனா என்னைக்கும் தரத்திலிருந்து கீழே இறங்காது, குற்றவாளிகளை தப்பவும் விடாது என்று காசி சொல்ல கரெக்டா சொன்னீங்க என்றார் வஜ்ரவேல். கதை முற்றும். 2005ஆம் ஆண்டு திரு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய இந்த கிளியுகம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆன்மீக கதையாக ஆரம்பித்து ஒரு மர்மமான கதைக்குள் புகுந்து இறுதியில் ராஜேஷ்குமார் பாணியில் இந்த கதை முடிந்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய சேனலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல பல கிரைம் நாவல்களையும் பல தமிழ் நாவல்களையும் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே இந்த கதையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த கதையை கேட்ட பிறகு எங்களுடைய கதை சொல்லும் அந்த விதம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.